Sudha says it's fine. Facebook? Yeah. Ready? You're live? Emma? This one's on. Someone chat and tell you that. வணக்கம் and welcome to தமிழ் சுவை நேயர்களே. நான் உங்கள் ஆர்ஜே சுதா பேசுகிறேன். நீங்கள் இந்த தமிழ் சுவை ப்ரோக்ராம் எந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தும் யார் கூடவோ எந்த கருவி மூலியமாக எந்த சாஃப்ட்வேர் மூலியமாக அந்த ப்ரோக்ராமை கேட்டுட்டு இருக்கீங்களோ, யார் கூட பேசிட்டு இருக்கீங்களோ, என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களோ, யார் லிவிங் ரூமில் இருக்கீங்களோ, டைனிங் ரூமில் இருக்கீங்களோ, எல்லாருக்கும் என்னோட குட் ஈவினிங், குட் மார்னிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் தெரிவிச்சிருக்கிறேன். நான் ஆர்ஜே சுதா, என்னோட கூட ரோஜா வெங்கி வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் வளவளன்னு பேசாம வேலண்டைன்ஸ் டே ஸ்பிரிட்டோட செம்மையா ஆரம்பிக்கலாமா? இது வந்து ஒரு எவர் கிரீன் சாங். இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை இந்த பாட்டுக்கு. இந்த பாட்டை கேளுங்க. இன்னைக்கு வந்து தமிழ் சுவையில் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன். தெரியும் வேலண்டைன்ஸ் டேக்கு இன்னும் 5 நாள் இருக்குன்னு. பட் நம்ம ப்ரோக்ராம் சாட்டர்டே ஒண்டி இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கே நம்ம கொண்டாடுறோம். இந்த பாட்டோட நம்ம இன்னைக்கு தமிழ் சுவை வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேஷன் ஆரம்பிக்கலாமா?
மயக்கம் பொன்மாலை மயக்கம் வெல்கம் பேக் நேர்களே. தமிழ் சுவை ரேடியோ மிர்ச்சி 1310 நம்ம வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிருக்கோம். இந்த இந்த February 14th உலகம் எங்கும் கொண்டாடப்படும் இந்த நாள். நீங்கள் மறக்கிறீங்களோ இல்லையோ, இந்த பக்கத்தில் நீங்கள் க்ரோசரி ஸ்டோர் போனீங்கன்னாக்கா, அமெரிக்கன் க்ரோசரி ஸ்டோர் போனீங்களா, அவங்களே ரொம்ப ரொம்ப ஞாபகப்படுத்துவாங்க. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ஒரு பால் பிரெட்டு கொஞ்சம் பழம் வாங்கலான்னு போனாக்கா ஃபுல்லும் அந்த கடை பூரா வெறும் பலூன்ஸ் அண்ட் ரோசஸ் தான் விற்றுருந்தாங்க. என்ன சொல்கிறீங்க வெங்கி? நீங்கள் மறக்கிறீங்களோ இல்லையோ, அவங்க வந்து அந்த ஸ்டோர்ஸ்லாம் ரொம்ப எப்பவுமே ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க. உலகம் பூரான்னு சொன்னோம், ஆனால் சில சில நாடுகளில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா சவுதி அரேபியா, பாகிஸ்தான், மலேசியா, அது மாதிரி கொஞ்சம் முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டி இருக்கிற நாடுகள்லாம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதில்ல. அது என்ன காரணம் எனக்கு தெரியல. ஒரே டென்ஷன். ஆம்பளைங்கெல்லாம் பார்த்தாக்கா மூஞ்சியில் ஒரு கண்ணில் ஒரு பயங்கர ஒரு பயம், டென்ஷன். அடுத்தது என்ன வாங்க போகிறோம், என்ன வாங்கி நம்ம பெட்டர் ஹாஃபாக ப்ளீஸ் பண்ண போகிறோம், என்ன பட்ஜெட் வைக்க போகிறோம், போன வருஷம் பட்ஜெட்டோட ஜாஸ்தியாக குறைவா, இல்லை போன வருஷம் ஒன்றுமே வாங்கலையே, நாங்கள் அவங்க தான் மறந்து போயிட்டாங்களே, இந்த வருஷமும் மறந்து போயிடுவாங்களோன்னு அது ஒரு அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸில் சில ஆண்கள் கொஞ்சம் பிளான் பண்ணுறாங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. சரி போன வருஷம் தான் ஒன்றும் கிடைக்கலையே, சரி இந்த வருஷமாவது எதாவது கிடைக்குமா, இல்லை போன வருஷம் இது கிடச்சது, இந்த பட்ஜெட் ஓரளவு இருந்தது $50-60 இருந்தது, இந்த வாட்டி கொஞ்சம் $100 ஏற்றுவாங்களா. எல்லாம் ஒரே ஆம்பளைங்களாக இருக்கணும், பொம்பளைங்களாக இருக்கணும். தீஸ் ஆர் டாக்கிங் அபவுட் த மேரிட் ஃபோக்ஸ். அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் ஒரு பக்கம், ஒரு ஏக்கம் ஒரு பக்கம், எல்லாமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆம்பளைங்க கிட்டே தான். உலகத்தில் இந்தியாவிலும் சரி அமெரிக்காலும் சரி ஆம்பளைங்களுக்கு தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பொம்பளைங்க எவ்வளோ தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லை. வீட்டு பார்ப்போமா, வேலையை பார்ப்போமா, பசங்களுக்கு கவனிப்போமா, எதெல்லாம் கவனிப்போமா. அதனால் இந்த வேலண்டைன்ஸ் மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆல் ஆம்பளைங்க மேலே தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸே ரொம்ப ஜாஸ்தி. ஆம்பளைங்க எல்லாம் February 15th ஒரு மகத்தான பார்ட்டி வச்சிருக்காங்க. 15th இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு அடுத்து 29th செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல நினைச்சாங்க. சரி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது எப்படியாவது ஆமா லீப் இயர் வரப்போ லீப் பண்ணி அவங்க கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு முன்னாடி February 30th வச்சுக்கலாமே அப்படின்னு கூட சில பேர் யோசிச்சது உண்டு. 15th பெட்டர்னு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க. தகவல் எங்களுக்கு கிடைச்சது. ஆனா வேற வழி இல்லை, இப்போ 14th பண்ணி ஆகணும்.
அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா சின்னஞ்சிறுசுகள் அவங்கெல்லாம் ஒரே அவங்களுக்கு வேற மாதிரி டென்ஷன். வந்து எப்படி நம்ம ப்ரப்போஸ் அவங்க ஹை ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், இப்போ தான் வேலைக்கு சேர்ந்தவங்களாக இருக்கட்டும், இப்போ தான் வாழ்க்கையை கொஞ்சம் தொடங்கி ஒரு இன்ட்ரெஸ்ட் வர அந்த அந்த பக்கம் கொஞ்சம் லேசாக ஒரு ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருக்குச்சு. அந்த மாதிரி ஏஜ் குரூப்பை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் டென்ஷன். நம்ம எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதா, அவங்க நான் ப்ரப்போசல் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா, அது மாதிரிலாம் ஒரு டென்ஷன். ஒரு சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் அந்த கஷ்டத்தை தீர்க்க வந்து இந்த பாட்டு ஒன்று கேட்கலாம். என்ன பாட்டு நம்ம பார்க்கலாமா? இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஆணும் பெண்ணும் ஒரு இந்த சின்னஞ்சிறுசுகள் கேட்டகரி சொன்னேன் இல்லையா, இந்த சின்னஞ்சிறுசு கேட்டகரியில் ஒரு மெரிசலாகி ஒரு பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு என்னன்னு கேளுங்க.
சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. சில நம்பர்கள்லாம் நாங்கள் ஒரு வருஷம் ஆகியும் நாங்கள் சில நம்பர்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு வாரம் புது மக்கள் புது அலையாக மோதுறாங்க தமிழ் சுவை கேட்கறதுக்கு. எங்கள் ப்ரோக்ராம் வந்து சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் வந்து கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் ஒரு சின்ன சிட்டி மில்பிட்டர்ஸ்னு பேர் இங்கே இந்த ரேடியோ மிர்ச்சி 1310 ஸ்டேஷன்லேருந்து ஒளிபரப்பாயின்னு இருக்கு. இந்த ப்ரோக்ராம் வந்து நார்த் அமெரிக்கன் காண்டினென்ட்லேருந்து இந்த ப்ரோக்ராம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்கன்னாக்கா, அதே டைம் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஸ்டுடியோக்கு ஃபோன் பண்ணி பேசணுன்னாக்கா, யாருக்காவது யார் மேலேயாவது பார்த்து நான் மெரிசல் ஆகிட்டேன்னு சொல்லணும்னாக்கா, இல்லை யாருக்காவது நீங்கள் ஐ லவ் யூ டசன்ட் ஹேவ் டு பி அ பெட்டர் ஹாஃப் உங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ ஒரு வேலண்டைன்ஸ் கிரீட்டிங் டீச்சருக்கோ சொல்லணும்னு நினச்சிங்கனாக்கா தாராளமாக சொல்லலாம். அந்த நம்பர் வந்து 408-934-1310. அதை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். 408-934-1310. இதான் எங்களோட ஸ்டுடியோ நம்பர். இந்த நம்பர் வந்து வேலண்டைன்ஸ் சொல்லி விஷ் பண்ணாமல் உங்களுக்கு ஏதாவது பாட்டு கேட்கணும் போல இருந்ததுனாக்கா, எங்கள் ஃபேஸ்புக் ஃபீடும் லைவாக போயிட்டுருக்கு, இதில் யூடியூப்பில் லைவாக போயிட்டுருக்கு, எல்லாமே போயிட்டுருக்கு. உங்களுக்கு எந்த கருவி மூலியமாக எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். அதே டைம் நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கேட்டுருக்கீங்கனாக்கா, இன்டர்நேஷ்னல் கால் பிஸியாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் கேட்டுருக்கீங்கனாக்கா, பார்த்துட்டு இருக்கீங்கனாக்கா, இங்கே தாராளமாக எங்களுக்கு ஃபேஸ்புக் ஃபீடில் நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஏதாவது பாட்டு கேட்கணும்னாக்கா, இன்ஃபேக்ட் முதல் பாட்டு அன்பே வாலேன் பாட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அன்பர் தமிழ் சுவை ரசிகர் சென்னையிலேருந்து அவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு பழைய எம்ஜிஆர் பாட்டு போடுங்க மேடம்னா. போன வாரம் போட முடியல. போன வாரம் எனக்கு நாங்கள் ரொம்ப மெரிசல் ஆயிட்டோம். மகா பெரிய பெரிய பாடகர்லாம் வந்தாங்க. யார் அனந்த் வைத்தியநாதன், த கிரேட் வாய்ஸ் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் இந்தியா, அவர் வந்தார். உன்னிகிருஷ்ணன் வந்தாங்க, பிரமாண்மா பாடுங்க. நான் சிக்கல் குருச்சரன் வந்தாங்க. நாங்கள் ஆடி போயிட்டோங்க. எல்லாரும் 100,000 கொடுத்து டிக்கெட் மியூசிக் அகாடமிலையோ கிருஷ்ணகான சபாலையோ பைசா வாங்கி டிக்கெட் வாங்குறதுக்கு எங்களுக்கு நேரவே அவங்களே ஃபோன் பண்ணி அங்கே ஆர்கனைசரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி நாங்கள் அவங்க கூட்டின்னு வரலாமா அவங்க தமிழ் சுவை ப்ரோக்ராமுக்கு, இதெல்லாம் ஒரு கேள்வி. அப்படியே தரதான் அழிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ போன வாரம் இந்த எம்ஜிஆர் பாட்டு போட முடியல. அதனால் அந்த அன்பருக்காக பேர் ஞாபகம் இல்லை, பட் அவங்களுக்காக இந்த ப்ரோக்ராமே எம்ஜிஆர் பாட்டோட தான் ஆரம்பித்தோம். போன வாரம் நீங்க சொன்னீங்க அந்த சிக்கல் குருச்சரன் ரொம்ப அழகா பாடினாரு. இது வந்து நம்ம இருக்கிறது வந்து ஒரு பஞ்சாபி ரேடியோ ஸ்டேஷன் இல்லையா? நிறைய பேர் இங்க பஞ்சாபி சொன்னீங்கன்னா குருச்சரன் சிங்னா ஏதோ பஞ்சாப்ல நினைச்சுப்பாங்க. ஆனா போன வாரம் குருச்சரன் சிங் இங்க நடந்தது. கோல் கிளம்பிட்டாரு அவரு, சிங் பண்ணார் போல இருக்கு. கொஞ்சம் ஃபேஸ்புக் ஐ திங்க் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. என்னோட இப்போ இட்ஸ் ஓகே நான் ஸோ நீங்கள் நான் சொன்னேன் 2 நம்பர் சொன்னேன். ஆக்சுவலாக ஒரு நம்பர் தான் சொன்னேன். பட் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணுனாக்கா ஃபேஸ்புக் நீங்கள் இல்லைனாக்கா இந்தியாவில் வேலைதா மூலிமா வெப்சைட் மூலிமா நீங்கள் தட் இஸ் www.radiomirchi1310.com அந்த வெப்சைட் மூலிமா இல்லாட்டா நீங்கள் ஆப் மூலிமா அந்த ப்ரோக்ராமை கேட்டுருக்கீங்கனாக்கா நீங்கள் தாராளமாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிவிச்சுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம். 408-802-9077 இந்த நம்பருக்கு அதை +1 போட்டுக்கோங்க. அதுதான் கண்ட்ரி கோட். அந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம், இந்த பாட்டு எனக்கு வேணும், எனக்கு யாருக்காவது ப்ரப்போஸ் பண்ணோம், தமிழ் சுவை மூலிமா நான் அந்த மீடியாவை யூஸ் பண்ணி நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது பண்ணக்கா தாராளமாக நாங்கள் அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். ஆனால் ஜஸ்ட் மேக் ஷூர் அந்த அதர் பார்ட்டியும் கேட்டுருக்காங்க இந்த ப்ரோக்ராம். அது நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணி அந்த அதர் பார்ட்டிக்கு காதில் விடனாக்கா அது என்ன பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வந்து நான் ஃபேஸ்புக் திருப்பி ரீவைண்ட் பண்ணி கேட்கலாம். வாட் எவர் இட் இஸ், நாங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஃபேஸ்புக்கில் இருக்கலாம், radiomirchi1310.com வெப்சைட்டில் கேட்கலாம், ஆப் 1310 ரேடியோமிர்ச்சி 1310 ஆப்பாக இருக்கலாம். இது மாதிரி எக்கச்சக்கமாக. அஃப்கோர்ஸ் சில பேர் சொல்கிறாங்க ஃபேஸ்புக்லாம் டேட்டா ஹார்வெஸ்டிங் என்னமோலாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. ஜஸ்ட் கிவ் அஸ் சிம்பிள் வெப்சைட் எதாதுனாக்கா வில் கிவ் யூ அண்ட் யூ கேன் ஆல்சோ see us. என்னன்னாக்கா நாங்கள் யூடியூப்னு லைவாக போயிட்டுருக்கோம். எங்களுக்கு தெரியும் ஆர்ஜி லதா அவங்க வந்து அடமெண்ட்டாக இருக்காங்க ஃபேஸ்புக்கில் லைவாக போக வேண்டிய. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நான் ஓப்பனே பண்ண மாட்டேன். அதுவும் சில பேர், அதுக்கும் மீறி சில பேர் எங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குங்க. பட் நாங்கள்லாம் ரொம்ப நாள் ஆச்சு போயின்னாக்கா, நாட் டு வரி, நீங்கள் வந்து யூடியூப்பில் லைவாக கேட்கலாம், யூடியூப் லைவில் பார்க்கலாம் எங்களை. ஸோ நாங்கள் எங்கள் ஸ்டூடியோ நாட் த கிரேட்டஸ்ட் ஸ்டூடியோ பட் அட் த சேம் டைம் வித் ஃபங்க்ஷன் ஸ்டுடியோ எல்லாரும் கேட்கலாம். ஸோ நிறைய யூடியூபுக்கு போய் நீங்கள் தமிழ் சுவை வித் ஆர்ஜே சுதா லைவ்னு போட்டு பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் நீங்கள் லைவாக கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஃபார்மாலிட்டிஸ் நாங்கள் சொல்கிறோம். இன்னைக்கு ப்ரோக்ராம் இன்னைக்கு நிறையா கெஸ்ட் இருக்காங்க. இன்னும் டிஸ்க்ளைமர்ஸ் வேறு சொல்கிறேன், போன வாரம் சொல்கிறதுக்கு டைம் கிடைக்கல. டிஸ்க்ளைமர்ஸ், எங்கள் ப்ரோக்ராம் தமிழ் சுவை வந்து ஒரு பர்டிகுலர் மதத்துக்கோ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோ நாங்கள்
நாங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சுக்க மாட்டோம். எம்மதம் சம்மதம் என்ற இந்த தமிழ் சுவை ஆர்ஜே வெங்கியும் சரி, ஆர்ஜே சுதாவும் சரி, நாங்கள்லாம் சேர்ந்து எல்லாமே we are open to all religions and all political parties. அதே டைம் நாங்கள் ஒரு பாஷையோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜனையோ நாங்கள் இறக்க மாட்டோம். ஸோ இன்னைக்கு பேக் டு வேலண்டைன்ஸ் டே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செயின்ட் வேலண்டைன்ஸ் டே ஆர் ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் வேலண்டைன்ஸ் கூட சொல்லலாம். எதுக்காக கொண்டாடுறோம் நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுட்டாக்கா கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பீட்டர் விடலாமே இல்லை, என்ன சொல்றீங்க வைக்கி? என்னத்த பீட்டர் விடுறது? நான் இங்க வந்து நீங்க இதை சொல்லி முடிங்க. இங்க வந்து இந்த மெரிசல் பாட்டை போட்டீங்க. நான் இன்னைக்கு இந்த பேரியால நடந்த விஷயத்த பார்த்தனாக்க கொஞ்சம் நானே மெரிசல் ஆயிட்டேன். அங்க என்னன்னா பேரியால அந்த நடந்த சம்பவத்துல நிறைய பேர் சிலுசல் ஆயிட்டாங்க, சிலுத்து போய். இது என்னன்னாக்கா இது ஆஸ்திரேலியால எங்கேயோ ஆரம்பிச்சாங்க போல இருக்கு. இங்க இப்போ வேர்ல்டு வைட் நடக்கிறது. இன்னைக்கு வந்து சான் பிரான்சிஸ்கோல வாக் ரன், ஆக்சுவலா அண்டி ரன் டே. ஆமா. ஸோ அது ஒரு சேரிட்டி இவெண்ட் அப்படின்றாங்க. யூஸ்வலா இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ரோஜாலாம், அது ஒரு பொக்கே ரோஜா வந்து $120 அப்படின்லாம் விற்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் வாங்கி அவங்க நேச்சுரலாவே அண்டி ஆயிடுவாங்க, அண்டி டேக்கு வந்துடுவாங்க. இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு முன்னாடியே அண்டி ரன் டேயா. ஸோ எல்லாம் ஓடுறாங்க. இப்படி எல்லாம் வேற நடக்குது. நீங்க சொல்லுங்க, ஹிஸ்டரி சொல்லுங்க. கொஞ்சம் பீட்டர் விடலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச 4 பேருக்கு யாராவது கேட்டாங்க, என்னடா மச்சி வேலண்டைன்ஸ் வாங்க ரோஜாலாம் சரி, பட் எதுக்காக கொண்டாடுறோம்னு யாராவது கேட்டீங்கன்னாக்கா உங்களோட ஜென்ரல் நாலேஜ்க்காக நான் சொல்றேன். எனக்கும் சுமாராக தெரியும், நானும் கூகுள் பண்ணி தான் பார்த்தேன். நான் கூகுள் ஆண்டவர் கொஞ்சம் கண் திறந்தார். 18th century தான் வேலண்டைன்ஸ் டே வந்து செயின்ட் வேலண்டைன்ஸ் டேயா இருக்கட்டும், ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் வேலண்டைன்ஸாக கூட சொல்லப்படுகிறது. 18th centuryலேருந்து தான் லவ்வர்ஸ் மெரிசலான லவ்வர்ஸ்லாம் வந்து ஒருத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐ லவ் யூ, டு யூ லவ் மீ, அது மாதிரிலாம். அந்த தே ஸ்டார்ட் எக்ஸ்சேஞ்சிங். அப்போ தான் 18th century வரைக்கும் தான் இதெல்லாம் இந்த கான்செப்ட் ஆஃப் லவ் எல்லாமே இல்லை. அது வரைக்கும் இன்னமும் கேஷுவலாக அதுக்கு கல்யாணம் கான்செப்ட் இருந்தாலும் தெரியல. பட் 18th centuryலேருந்து தான் ஸோ ஃப்ளவர்ஸ் கொடுக்கறது. இல்லை, அதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் அரேஞ்ச் மேரேஜ் தானே இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதனால இப்போதான் இந்த ரீசெண்ட் இது இந்தியாலயும் நிறைய பறவை வந்துட்டு இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் முன்னாடி எல்லாரும் லவ் மேரேஜ் அப்படின்றாங்க. சோ அதெல்லாம் ஐ திங்க் இதுக்கு முன்னோடியா இருந்தது நீங்க சொல்றதுதான் நினைக்கிறேன். 18th centuryல ஆரம்பிச்சு 14th century ஆரம்பிச்சாங்க, 18th century. பட் ப்ராவின்ஸ் ஆஃப் படுவா இன் இட்டலி பாத்தீங்கன்னாக்கா மெட்டல் கீஸ், படுவா போட்டிருக்கு, படுவா இட்டலி பாத்தீங்கன்னாக்கா மெட்டல் கீஸ் நேம்ட் ஆஃப்டர் செயின்ட் வேலண்டைன்ஸ். The patron saint of love and marriage are given gifts on February 14th as a symbolic invitation to unlock the giver's heart. So நம்ம இதயத்தில் இருக்கிற அந்த ஒரு சங்கடமான காதல் சிம்பிள்ஸ் எல்லாம் அதை அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு மெட்டாலிக் கீ ஒன்று கொடுப்பாங்களா, அதை வச்சு தான் அது கொடுத்தாக்க தட் இஸ் மை எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். அன்லாக் பண்ண உடனே அவங்க உள்ள போய் கொண்டுன்றாங்க, அதுக்கப்புறம் உள்ள லாக் பண்ணிடுறாங்க. என்ன பாப்புலர் தியரின்னு கேட்டிங்கனாக்கா, எப்படி இந்த ஹாலிடேல அமெரிக்காவில் பொறுத்த வரைக்கும் ஹாலிடே இல்லை, இந்தியாவில் பார்த்த வரைக்கும் ஒரு ஹாலிடே இட்ஸ் ஜஸ்ட் செலிப்ரேஷன். அன்னைக்கு ஈவினிங் போய் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுவீங்களோ, இல்லை ஈவினிங் போய் வீட்டோட ஃபேமிலியோட டின்னர் பண்ணுவீங்களோ, இல்லாட்டா வெளியில் போய் சாப்பிடுங்க, வாட் எவர் இட் இஸ். Emperor Claudius too, he didn't want Romans to be getting married. வார் டைம் போது ரோமன்ஸ் வந்து போய் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. எனக்கு நம்ம இந்த மாதிரி அந்த ரஜினிகாந்த் படம் மாதிரி பேர் என்ன, ஷில் பி வெயிட்டிங் இல்லையா, ஷில் பி வெயிட்டிங் டில் ஷி கம்ஸ் பேக் ஃப்ரம் வார். ஸோ வாருக்கு போயிட்டு அவங்க வருவாங்களோ இல்லையோ, தளபதி வாருக்கு போயிட்டு அவங்க திரும்பி வருவாங்களோ இல்லையோ அந்த சந்தேகத்தில் ஸோ கல்யாணம் ரொமான்ஸ்லாம் கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க போல இருக்கு இந்த எம்பரர் கிளாடஸ். ஆனாக்க நம்ம இருக்காரே செயின்ட் வேலண்டைன் திரும்பி வந்தா சொல்லிக்கலாம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டாங்க. ஆனா செயின்ட் வேலண்டைன் என்ன பண்ணாரா, அவங்க கிங்குக்கு எம்பரருக்கு தெரியாம கொள்ளாம இந்த சின்ன சிறுசுகளை கல்யாணம் பண்ணி விட்டுட்டாரு. ஸோ அவர் வாழ்ந்த செயின்ட் வேலண்டைன். அவரால் தான் நம்மளுக்கு யூஎஸ் பிஸ்னஸாக சரியும் இந்தியா பிஸ்னஸாக சரியும் எல்லாமே எக்கச்சக்கமாக பிரமாதம் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கன் எக்கனாமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேலண்டைன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா
சுமாராக $135 மில்லியன் செலவழிக்கப்படுமாம் அமெரிக்காவில் ஒண்டி. ரோசஸ் ஒரு நல்ல ஒரு நம்ம சின்ன வயசுல வந்து ஆட்டோகிராஃப்லாம் எழுதுவோம் இல்லையா, ரோசஸ் ஆர் ரெட், வயலட்ஸ் ஆர் ப்ளூ, ஸோ யூ லவ் மீ அண்ட் யூ லவ் மீ டூ, அது மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒன்று இருக்கும். ஆனாக்கா இப்போ அதை ரீடிஃபைன் பண்ணிருக்காங்க வேலண்டைன்ஸ்க்கு. ஏன்னாக்கா ரோசஸ் ஆர் ரெட், வயலட்ஸ் ஆர் ப்ளூ, இஃப் யூ டோன்ட் ஸ்பெண்ட் பிக் ஆன் வேலண்டைன்ஸ் டே யுவர் பார்ட்னர் மைட் எண்ட் திங்ஸ் வித் யூ. அதுதான் லேட்டஸ்ட், அதுதான் அதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், கரெக்டாக. பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலும் சரி அமெரிக்காலும் சரி 53% மேலே அமெரிக்கன்ஸ் வில் புல் அவுட் February 14th பெரிய பெரிய பட்ஜெட்டாக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா $30 பில்லியன் இண்டஸ்ட்ரி ஜஸ்ட் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மாத்திரம். Do you believe it? Just Valentine's Day அன்னைக்கு மாத்திரம், அன்னைக்கு around those days when people start buying things. Valentine's Day budget for America வந்து 30 பில்லியன். நம்ம எக்கானமி என்னமா பூஸ்ட் ஆகுது on all matter, எல்லாமே என்னெல்லாம் மேட்டர் கேட்கணும், எல்லாமே ஹார்ட் ஷேப். நாங்கள் இன்னைக்கு ஒரு கடைக்கு போடும் பால் பிரெட்லாம் வாங்குறதுக்கு பலூன்லாம் ஹார்ட் ஷேப் போனால் ரோஜா அது மாட்டுக்கு வளர்ந்துருக்கு நேச்சுரலாக, அந்த ரோஜாவை ஹார்ட் ஷேப்பாக கட் பண்ணி, செடியை ஒரு ஹார்ட் ஷேப்பாக கட் பண்ணி, எல்லாத்தையும் பண்ணி என்னத்து ஹார்ட்டுக்கு என்ன பண்ணால் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ தே வில் செலிப்ரேட் த வேலண்டைன்ஸ் த சேம் பர்சன். அது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி சொன்ன மாதிரி 100% வச்சுருந்தீங்கன்னாக்கா 62% ஆண்கள் தான் நிறையா செலவழிக்கிறாங்க போல இருக்கு, பெண்களோட ஜாஸ்தி. நான் போன வருஷம் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த மாதிரி தான் பிரெட் ஏதோ வாங்க போனேன். அந்த பூ செக்ஷன் பொக்கே செக்ஷன் மாத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலைவர் படம் ரிலீஸ் ஆனச்சு ஒரு லைன் இருக்கு, அந்த லைனோட ஜாஸ்தியாக இருக்குது. அது டென்ஷன், ஒவ்வொருத்தர் மூஞ்சில் அப்படி ஒரு டென்ஷன் இருக்குது, பயங்கரமாக டென்ஷன் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் போகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஒரு பாட்டு ஒன்று கேட்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, என்ன பாட்டுன்னு கேட்கலாம்.
கட்டுவே எந்த நேரமும் உன் கதவை தட்டுவே என் காதல் தேவனே எனது இமையிலுனது விழிகள் மூடுவே கண்டு நேர்களே வெல்கம் பேக். இது தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310 அமெரிக்கன் எக்கானமி பற்றி பேசியிருந்தோம். எவ்வளோ ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா வந்து $30 பில்லியன் ஜஸ்ட் ஃபார் வேலண்டைன்ஸ் டே கொண்டாட ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷன். போன வருஷமும் இதே அளவு தான் போச்சு. இந்த பக்கம் இந்த இந்த பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவோட வேலண்டைன்ஸ் cashkaro.com ஒரு ஆன்லைன் கூப்பான்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் ஒரு சர்வே பண்ணாங்க. சுமாராக ஒரு 2000 பேரை சர்வே பண்ணாங்களாம். அதில் வந்து 53% ஆம்பளைங்க, அதில் 47% பெண்கள். அது அவங்க வந்து அவங்களோட வேலண்டைன்ஸ் டே பிளானிங்கை பற்றி கேட்டிருந்தாங்க போல இருக்கு. ஃப்ரம் Tier 1 வந்து எல்லாம் கிராமப்புறம் கேட்கல, ஆனால் முக்கால்வாசி சிட்டிஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. 18 30 வயசு ஏஜ் குரூப்புக்குள்ள வேலண்டைன்ஸ் டே வந்து இட்ஸ் குவைட் திங்ன்றாங்க. என்னன்னாக்கா வேலண்டைன்ஸ் டேலாம் ஐயோ நாங்கள் கொண்டாடலனாக்கா அதெல்லாம் என்னன்னாக்கா இந்தியாவில் வந்து ட்ரை டு பி மோர் அண்ட் மோர் வெஸ்டர்ன் தோன்றது. அதனால தான் அவங்க யூஎஸில் என்ன பண்ணுறாங்களோ அதுவும் தேர் ட்ரைங் டு டூ இட். பட் அஃப்கோர்ஸ் தே ஹாவ் அ குட் ரீசன் டு டூ இட். நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ளே, நிறைய அவேர்னஸ். ஜஸ்ட் லைக் டெக்னாலஜி எப்படி போயிருக்கோ அது மாதிரி இந்தியாவில் கூட பயங்கரமாக போயிடுது. 3/4 ஆஃப் தோஸ் டேட்டிங் ஆர் என்கேஜ்மெண்ட்ல இருக்காங்களா ஒரு மேரிட் டு செலிப்ரேட் வேலண்டைன்ஸ் டே. அதெல்லாம் இல்லைங்க, காப்பி பண்ணணும்லாம் இல்ல. அங்க வந்து ரோஜா வந்து இன்னும் சீப், வேற ஒண்ணும் இல்ல. தோட்டத்துல இருந்து பறிச்சு எடுத்துக்கலாம். ஆமா பார்த்தீங்கன்னாக்கா 1500 to 3000 rupees on flowers, cards and other things. அதுதான் பட்ஜெட் போல இருக்கு அவங்களுக்கு. தவிர்த்து யங் அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யங் அடல்ட்ஸ்னாக்கா ஒரு 20 காலேஜ் கிராஜுவேட்ஸ்லேருந்து கொஞ்சம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த ஏஜ் குரூப் வந்து ஆன் அன் ஆவரேஜ் 16 to 24 அந்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் அடல்ட்ஸோட ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். யங் அடல்ட்ஸ் டென் டு ஸ்ப்ளர்ஜ் ஆன் த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஆல் தட். பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பட்ஜெட் தான் 2000 rupees அண்ட் அபவ் போல இருக்கு. தவிர்த்து என்ன சொல்கிறாங்கனாக்கா மேரிட் ஒன்ஸ் என்னக்கா கல்யாணம் ஆனவங்க வந்து அவங்களுக்கும் ப்ரெஷர் இல்லையா, எல்லாரும் வேலண்டைன்ஸ் போடுறாங்க, டிவியில் ஆன் பண்ணாக்கா வேலண்டைன்றாங்க, ரேடியோனாக்கா சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டு மாமி வேறு ஐயோ நீங்கள் என்ன அவங்க வீட்டுக்காரர் என்ன வாங்கி கொடுத்தாரு ப்ரெஷர்லாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்காக ஒரு சோஷியல் பியருக்காக அவங்க வந்து அதை ஜஸ்ட் டென் டு ஈட் அவுட் போல இருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆனோம். ஆனால் எங்கே பார்த்தீங்கன்னாக்கா மதர்ஸ் டேக்கு அப்புறம் வேலண்டைன்ஸ் டே, மதர்ஸ் டே அண்ட் வேலண்டைன்ஸ் டே யூஎஸில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ், பூமிங் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ். ஆனால் இந்த வருஷம் ஒண்டி ஜென்ரலாக என்ன பேசப்படுறதுனாக்கா ஒரு அந்த பொக்கையாக கொடுக்கட்டும், சாக்லேட்டாக கொடுக்கட்டும், வைனாக கொடுக்கட்டும், கேக்காக பண்ணி கொடுக்கட்டும். ஆனாக்கா இந்த வருஷம் என்ன சொல்கிறாங்கனாக்கா முக்கால்வாசி கப்புள்ஸ் வந்து தே ப்ரிஃபர் மேக்கிங் ஹோம்மேட் ஃபுட் போல இருக்கு. ஸோ அந்த பேக்கேஜும் நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம். ஆர்ஜேக்கு நீங்கள் பார்த்தீங்க ஒரு பாக்ஸை வந்து ரெடி டு மேக் ரெடியாக இருக்கா. ஹோம்மேட் ஃபுட்னா அது வந்து ஹோம்ல ஆக்சுவலா மேக் பண்ணுங்கிறது நம்ம வந்து வறுத்து அதை வதக்கி அதை கலரி அதை பொடி பண்ணி கிரேவி பண்ணி அப்புறம் அது காய்கறியை கட் பண்ணி அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம கிடையாது. அமெரிக்கன்ஸோட குக்கிங்கே ஒரு லெட்டஸ் எடுப்போமா, ஒரு சிக்கன் எடுப்போமா, ஒரு போட்டோமா, அது பிரெட்டோட வதக்கி சாப்பிட்டோம், அவனுக்குள்ள தள்ளினோமா, வெளியில் எடுத்து சாப்பிட்டோமா, அவங்க அதுக்கே அவங்களால அதுவே இட்ஸ் காம்ப்ளெக்ஸ், லெஸ் இன்வால்வ் கம்பேர்ட் டு இந்தியன் குக்கிங். அதுக்கே மேக் இட் ஈவன் மோர் சிம்பிளர்னாக்கா ஒரு பாக்ஸில் 4-5 காம்பனன்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பாக்ஸில் 4-5 காம்பனன்ட்ஸ் ஆஃப் டெசர்ட் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் ஒரு வேலண்டைன்ஸ் டின்னர் பண்ண. இதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கலாம், லைஃப் அவ்வளோ ஈஸியாக. எனக்கு அதுவே ரொம்ப வேலைன்னு தோணுது. எனக்கு நெக்ஸ்ட் இயர் ஆர் தி இயர் ஆஃப்டர் இந்த ரூம்பா மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ரோபாட்டே வந்து எல்லாம் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படி ஃபீடும் பண்ணிட்டாக்கா முடிஞ்சு போச்சு இல்லையா. அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சர்ப்ரைசிங்லி இந்தியாவிலும் சரி நம்ம யூஎஸில் சொன்ன மாதிரி முக்கால்வாசி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆம்பளைங்களுக்கு தான் வருது. ஸோ சமையலாக இருக்கட்டும், கிஃப்ட் வாங்குறது, ரோஜா பூ இருக்கட்டும், கார்டு வாங்குறதா இருக்கட்டும், முக்கால்வாசி ரெஸ்பான்சிபிலிட்டி மென் மேலே தான் விழுது. அது என்னவோ யார் எழுதுனாங்களோ ரூல், தேங்க்யூ வெரி மச் சார். அது செயின்ட் வேலண்டைன் ரொம்ப அப்படியே பிரஷர் பில்டப் ஆகி அன்னைக்கு வரப்போ சுருண்டு அப்படியே படுத்து ஜாஸ்தி. அடுத்த நாள் தான் சூப்பர் பவுல் அடுத்த நாள் எழுதுக்கிற மாதிரி எல்லாருமே கொஞ்சம். இதனால இந்த ஆம்பளைங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இப்போ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கும் மற்ற
நாள் மாதிரி மீம்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு ஆன்லைன். அதுல பாத்தீங்கன்னா இப்ப மெயினா எல்லாமே ஃபோக்கஸ் வந்து மென் மேலதான், மென் பேஸ்ட் மீம்ஸ் இல்லையா? ஸோ அதுல ஃபன்னியஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ்னு ஒரு சீரியல் வந்தது இல்லையா, வெரி பாப்புலர். அந்த சீரியல்ல ட்வைட்னு ஒரு பாப்புலர் கேரக்டர் தான். ஸோ அவனை வச்சு அவனோட எபிசோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதை வந்து லிட்டரலா அப்படியே மீனிங் எடுத்து அதுக்கு ஆன்சர் கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி இதுல ஒண்ணு வந்து என்னன்னா, யாரோ கேக்குறாங்க ட்வைட்டர், do you have a date for the Valentine's Day? Yes, February 14th. Do you have a date for Valentine's Day? Oh my god. Yes, February 14th. So இந்த மாதிரி ஒரு வரிசையா ஒரு நிறைய மீம்ஸ் இருக்கு அவனை வச்சு. ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியல. நிறைய சொல்லலாம். இப்ப கேப்டனுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, மக்களே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. It will be interesting. கரெக்ட். நாங்கள் வந்து சொன்ன மாதிரி ஆம்பளைங்க தான் உங்களை ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஐம் ஓகே வித் தட். பார்த்தீங்கன்னாக்கா லவ் ஸ்டோரிஸ் நம்ம தமிழ் படமாக ஜென்ரலாக இந்தியன் மூவிஸ் எடுத்திருந்தாலே நிறையா ஒரு கருத்துள்ள படம்னு நிறையா இருக்குது. டெஃபினெட்லி ஐ டோன்ட் டினை இட். ஃபஸ்ட் கிளாஸாக படம் எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண பார்க்குறோம். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் இருக்குனாக்கா ஒரு கேஷுவலாக ஒரு லவ் ஸ்டோரி. பட் அட் த சேம் டைம் நீங்கள் லவ் ஸ்டோரி எடுத்துருந்தீங்கன்னாக்கா, தமிழ் படத்தை வந்து எடுத்துனீங்கன்னாக்கா நிறைய கேட்டகரி இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து தமிழ் சுவை கோர் டீம் வந்து ஒரு 20 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நாங்கள் இப்போ நேற்றுக்கு ராத்திரி உட்காந்து எல்லாரும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி பார்த்தாக்கா ஒரு 20 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்துருக்கு. முதல்ல வந்து கண்டவுடன் காதல், கண்டேன் சீதை மாதிரி, அண்ணலும் நோக்கினா அவளும் நோக்கினார் மாதிரி அது ஒரு கேட்டகரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதில் வந்து கண்டவுடன் காதல் வந்து இட் கேன் பி ரெண்டு பேரும் கண்டவுடன் காதல் இருக்க வேண்டாம். ஒருத்தர் பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க, இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து ஆஃபீஸ் ரொமான்ஸ் ஒன்று இருந்தது, அப்புறம் மொழியில் கூட இருந்தது. தீயா வேலை செய்யும் குமார் அவங்க வந்து அண்ணி வந்து அந்த பையனுக்கு சித்தார்த்துக்கு சொல்லி பாருடா லைட்லாம் அடிக்கும், தலை மேலே மணியில் ஒரு மணி அடிக்கிற மாதிரி இருக்கும், பல்பு அடிக்கும், பல்பு எரியும், மணியில் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்போ பார்த்தாக்கா அவங்க தான் ஷீ இஸ் ஒன் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுதான். ஸோ அதே மாதிரி மொழி படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க ஹீரோக்கு மணி அடிக்கும் ஒரு பல்ப் எரியும் அப்படின்னாக்கா ஷீ இஸ் ஒன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெண்டும் அதே மாதிரி ராமர் சீதை கதை பார்த்தீங்கன்னாக்கா கண்டவுடன் காதல், கண்டேன் சீதையை அவன் அண்ணலும் நோக்கின அவர் ரெண்டு பேரும் அப்பவே கண்டுட்டாங்க. அப்பவே நியூ மேட் ஃபார் ஈச்சர். அப்புறம் சில படம் கூட ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒரே சண்டை போட்டுருந்தாங்களாம், சாவி எங்கேயோ தொலைச்சு வச்சுட்டாங்கன்ட்டு. அண்ணனும் நோக்கினாள் அண்ணியும் நோக்கினாள் அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு செகண்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னாக்கா ஒன் சைட் லவ் பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி கண்டவுடன் காதல வந்து மொழி ஒண்ணு. எனக்கு என்ன நினைச்சேன்னாக்கா விண்ணை தாண்டி வருவாயா இல்லையா, விண்ணை தாண்டி வருவாயா ட்ரிஷா she moves into the first floor of second floor நம்ம ஊர்ல second floor of நம்ம ஹீரோஸ் ஹவுஸ். பார்த்தாக்கா இதுக்கு எதாச்சும் கீழே வருவா, இதுக்கோ பார்த்தாக்கா அவ்வளோதான் காலி, டோட்டல் காலி. ட்ரிஷா பார்த்து யாராவது காலி ஆகாம இருப்பாங்க பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு விண்ணை தாண்டி வருவாயா, கண்டவுடன் காதல், ஒன் சைட் லவ் பார்த்தீங்கன்னாக்கா மொழி. ரொம்ப நாள் இந்த ஹீரோ அந்த கதையிலே ஒன் சைடு ஜோதிகா திரும்பி பார்ப்பாங்களான்னு ஒரு ஏக்கத்திலே இருப்பாங்க. பட் ஹி வில் ட்ரை சோ மெனி திங்ஸ். ஏதோ மிஸ்டேக் பண்ணி ஏதோ சாரிலாம் கேட்க முடியாது ஆயிடும். பட் அகைன் இவென்ச்சுவலி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் காதலுக்கு மெயின் ரிக்வயர்மெண்ட் வந்து கண்ணாலே பேசணும் இல்லையா, அது வந்து ஜோதிகாவுக்கு பர்ஃபெக்ட். அது கரெக்ட். சோ அவங்களுக்கு பேச முடியாட்டாலும் அந்த ரோல்ல கண்ணாலேயே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு கேப்டனோட ட்ரிஷா ஜோதிகா நடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. கேப்டன் கண்ணாலேயே தான் பேசுவாரு, அவரு கண்ணு செக்கசவே. கேப்டன் ப்ரோபோஸ் பண்ணிருந்தாக்க எப்படி பண்ணிருப்பா நான் யோசிச்சு பார்த்தேன். கேப்டனுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை ப்ரோபோஸ். ஐயோ, அது டிஸ்போசல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ட்ரையாங்குலர் லவ். எனக்கு அந்த என்ன படம் கேட்டீங்கன்னாக்கா லவ் ட்ரையாங்கிள். ஐ திங்க் வி ஹேவ் த ஸ்பான்சர் ஹியர். லவ் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னாக்கா கில்லி படம். விஜயா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் அகெயின் அதில் வந்து ட்ரிஷா மேக்ஸ் அ பிக் ரோல் இன் தட். செம ஸ்டோரி, யாருக்கு யார் மேலே கண்ணு, யாரை தூக்கினான்னு சூப்பர் ஸ்டோரி. பட் தட் வாஸ் அ குட் ட்ரையாங்குலர் லவ். இப்போ வந்து வாட் ஐ தாட் வாஸ் விண்ணை தாண்டி வருவாயாலேருந்து இந்த பாட்டு கேட்கலாமா?
ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. திஸ் இஸ் அகெயின் ஒன் சைட் லவ். இதில் நிறையவே ப்ராப்ளம், நிறைய கேட்டகரியில் இந்த படம் இதுவாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டவுடன் காதலில் இந்த கேட்டகரி. என்னடா பண்ற? படத்துக்காக
பேக் தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. இன்னைக்கு வந்து நாங்கள் ஃபேஸ்புக் போஸ்ட்டில் போடுற மாதிரி we have a very special guest today. Her name is Purvi Patel. She is a co-founder of Camp Cardamom. Welcome Purvi to Tamizh Suvai. How are you doing? Fine, thank you. Yeah, welcome again. I did not get a chance to give the listeners who have not seen the Facebook post yet about who Purvi is and what does she do and what does she has to offer us. Maybe I will leave that to Purvi herself to introduce herself and what she has to offer and what can she bring to the Radio Mirchi audience. Thank you. So we have founded the first arts and wilderness camp in India that is tailored for diaspora families, children and families. It's a combination of arts and Ayurveda, also nature and wilderness treks that are led by expert naturalists on a site that's really special. It's a 100-acre farm in the mountains of Kerala with a partner tribal school. That's a part of an immersion program that we're involved in. Very nice, very nice. Sounds so good. You actually took me to that place already. Sounds like a 100-acre farmland kind of thing, I guess. Yeah. Okay, very Yeah. nice, very nice. So neither you, from what conversations I've had with you and your co-founder, neither of you belong to Kerala. No. Why did you choose Kerala? I know I personally love Kerala, the lushness Yeah, of it, the yeah. people, the food, the So fact green. that the greenery of it, yeah, right? Yeah. What made you choose Kerala? For a number of reasons. Mhm. First, when we were looking for a site. We toured different areas in the Himalayas. I've spent a lot of time in the Himalayas since I was very young. What when I were was a you student. doing in Himalayas? I was working on an honors thesis when I was a university student Ah. on Himalayan art in Wow. the mountains. Wow. Okay, very unique. Yeah, and so I spent quite a bit of time in the Indian Himalayas as well as in Nepal. And so, we've ruled those areas out because of various issues like safety and weather. Right. In Kerala, there's a combination of it's very safe. It's one of India's, I think, biggest tourist destinations already. Kerala is known for so many things. I mean, the nature, of course. Right, yeah, right. Okay. So it's a really secure place. And then there was weather patterns. Yeah, a little less chilly, right? Compared to Himalayas. Yeah. Actually, it can be very chilly if you're Oh, in really? the spice area where the spices are growing. Okay. So for us, we were in the rain shadow, which was really important during monsoon, whether you're in the Himalayas or in even lower areas of Kerala. We are close to Tamil Nadu, about 3 hours from Coimbatore Airport. So it's a rain shadow area, which is sort of interesting because it's I think the agriculture there kind of tells you a little bit of the weather. We have mango trees on the farm, but we're also cultivating about an acre of strawberries and other berries. It's one of India's largest sandalwood reserves. So, it's a mild climate that happens to be dry enough for mangoes or in sandalwood. So we can avoid the monsoon there. So it's safety, the weather, and then also, Kerala is a home of Ayurveda. So we're Yes. still shooting distance to spice forests and all of these things, and all of the incredible biodiversity of the Ghats. It's a biodiversity hotspot in the world. And the Beautiful. home of much of the world's even conventional agriculture. If you look at most of the foods. Sounds very nice. Actually, beautiful, right? Must be a very enchanting place and naturally very blessed. And I'm glad you chose Kerala and not Tamil Nadu is good. There's certain sections like if you go She down has to south. say that. If you go Yeah, down a whole bunch south, of listeners out there. all my they'll be listeners are upset. from Tamil Nadu, Right, nothing right, against them. right. But the further you go down south, Coimbatore is it's a prime example of how beautiful it can be. Uttakamanda, Nilgiri district, and if you go further south, Kanyakumari district, they're all such beautiful. Right. But unfortunately, the cities are getting very overcrowded, and so we yeah, lost the beauty of plastic it. pollution and everything. Which Exactly. is, you kind of have the best of both worlds. You have Yes. a Tamil culture there, but you have Kerala infrastructure and legal system. Right, yeah. See, So- usually we just throw the plastic over the guards to the other side. Yeah, And, and then it becomes their problem, right? Yeah, so I see that there's a name Camp and there's a name Cardamom. It's called Camp Cardamom. That's what your service or whatever you want to call it, the business is about. Tell us what is the philosophy behind Camp Cardamom? Well, the idea of cardamom, it's endemic everywhere, right? It's Mhm. being used in so many different cuisines around the world, and it's been adopted everywhere. Sort of like
the Indian diaspora, which is one of the biggest in the world. But then cardamom itself is native to this area of the Ghats, you know. And I think as, especially as India exerts its economic and cultural power in the world, you know, I think it would be interesting for India diaspora children to have some sense or some notion of their cultural Roots. and historical contribution to the Mhm, world. mhm. Sort of just like the cardamom pot itself, of their Yeah. roots, Exactly. you know. So when we talk about, let's say, the summer camp for kids growing here, not just US, but general NRA kids, what we generally tend to do is put them in some day-long summer program where they vie with each other to do some games. Yeah. They go into robotics Robotics classes, labs, right? or Computer they just sit softwares. down and or sort of some of the kids just come and Yeah. catch up on next year's academics. And it's like, it's no fun, like how Yeah, Ajay, I Venki and know. I, we had our summer vacation was, we would go to our grandparents' place. Venki, you can Yeah. talk about your summer vacation experience. Yeah, I was always looking forward to several years down the road. Visiting the cousins and everything. Yeah, basically, I was looking beyond the high school. Right. You know, I was never into studies, Right. right? So I was looking forward to college and, where I could have a good time. Yeah. And, spend time with your cousins all day, with Right, anybody who is right. willing to play, that's it. Yeah, and what No happens rules, is, right? if the kids, we don't enroll the kids in any of these summer camps, like robotics or some game or a YMCA or whatever it is, Mm-mm. we just package them and take them to India for a couple of weeks. But week one, there's more preparation, there's more excitement and looking forward to India. But once these kids reach India, Yeah. the other kids are already out of their summer vacation there, Right. and so it's like Right. they're practically lonely, and then they get bored right away. Our within kids a are week or so. lonely, and then it's a Yeah. hot, dusty metro, Yeah. and then they go between relatives, and then some maybe a temple, Temple, tour, yeah. or Yeah. palace hotel tour, Yeah. some kind of tour. Now Chennai has a lot of Yeah. malls, so malls or and theaters. malls. But and then it- those malls are no different than malls here, so there is No. nothing again for them. The same shops Yeah. that are here that are there in Chennai too. Mm. So they're kind of confused and they don't know how to spend their summer vacation. So I'm thinking that your Camp Cardamom is an excellent alternative Oh, thank you. to Yeah. alternative to the kids from Bay Area, at least for sure. At least from what I've seen and what I've observed, you. that will be a good thing. So maybe you can explain to us more about Camp Cardamom. About Camp Cardamom and what kind of expectations we can have if we enroll our kids. So the camps programming is really focused on unleashing a child's creativity. Mm-hmm. So I think the Indian population in the U.S., especially now, people sort of have very similar career backgrounds in software, things like that. But if you think about India itself, even in India is actually probably the only economy in which a significant share of the wealth is coming from arts and fashion. And so it's Indigenous, in- local, yeah. not I just. think almost maybe business. 20 or maybe 25% of India's super rich are in arts and fashion, which is really different from other places. And so it's telling because it's intrinsically connected to Indian's cultural heritage and its really rich visual arts traditions. So what we're doing is we're trying to combine a variety of different activities like Bharatanatyam or tabla or even Kalari, which is martial arts, and it's the world's first form of martial arts. The antecedent to all martial arts in the world, even related to gladiator fighting. And around also an Ayurvedic program also with working on the farm and sort of a farm to fork experience for the children where they learn about Ayurvedic agriculture and environmental sustainability also. So all these things happen as part of a single day, or how does it work? What is it? Maybe I should ask it in a different way. What does a typical day look like So for? a typical day would be, you would wake up. There are dorm rooms set up in which they're sparsely furnished. They're very clean, very simple. We have 15,000 square feet on a property that's the building, and it's 4 bunk beds per room, and 1 madam assigned to each room. And the rooms are furnished with all Indian things. Like the beds are made with Indian wood, the sheets are Gujarati block print cotton sheets, Yes, that nice. kind of thing. Mhm. It's very simple, Mhm. but it's nice. Mhm. And then they wake up, they go to the first class of the day, which is yoga.
The classes are all taught by people that are at the top of their field. They come from places like the Oberoi, you know, and they have backgrounds. Like our yoga instructor has coached 2 different Indian national teams, actually, and his parents were yogis. So they all have really interesting backgrounds. So you go to yoga, you have breakfast, and then you can either take Bharatanatyam or Kalari. You know, you go to lunch. We have a local Kerala dance, right? But it's only Kathakali. Kathakali, yeah. There's Kathakali. There are many different forms of Kerala dance. There's a Christian dance. I think the Muslim community have their dances, their versions. There's dances in the north. There's like Theyyam, But which is you're just starting off. we're with doing Bharatanatyam. Okay. I mean, there's going to be some Kerala cultural programming, of course, but I think we're, you know, with the chen drums and stuff, people have volunteered to come. The nice thing is the Kochi Biennale is happening right now. It's the largest art fair in Asia, and so there are lots of people that are interested in coming to visit us that are affiliated with that organization. Very nice, very nice. So, So just to trace back, you know, it's a summer vacation. Kids would like to sleep in a bit, maybe start the day not before 8 o'clock or something. So I hope right. the day start late and then end early, or what is it? How does Actually, it the work? days are not going to start late. Oh, you're not going to start late. Yeah, in Kerala, people get up pretty early. Oh, It's yeah? not like the rest of India because it's not as hot, I think. The Okay. climate's milder, Okay. especially in the mountains. Sure. So it's pretty cool at night. You know, it's in the 60s. So the day will start pretty early, closer to 7, maybe Okay, 7 is 6:30. not bad for the kids. Okay. And then, you know, it ends early also. Okay. Okay. They have the rest of the evening. Because for there are themselves. also part of the week, it's you know, we're going on a per week basis, and part of the week will entail treks, local treks to Oh, waterfalls nice. and swimming and that Nice. kind of thing. Okay. So, or visits to the Sandalwood Reserve, or visits to a spice farm, that kind of. That they will never ever experience here, right? Yeah. That's true. Yeah. That's wonderful. So If they're lucky, they'll see an elephant. Yeah. So they have the yoga / the Bharatanatyam class, they have the breakfast, and then how does the day progress? Lunch, and then we have an art studio where we're having artists through different NGOs come that teach traditional crafts like the art of indigo dye or handloom fabric, unglazed pottery that we can then use to cook outside on the chullo, How nice. Yeah. things like that. And then we're considering having an optional follow-up Kalari class or dance class, you know, after the art session, and then if there is not any trekking or hiking for the day. Okay. And then 1 day a week is a full day trekking, swimming, hiking trip. So they are Where they're free out for the whole day. Oh wow. Yeah, Okay. yeah. Okay. Yeah. And it's that's sort of similar to the family programming. Yeah, I was going to ask you about the family package also. So that's a typical day for a child. For right? children. For children, what the age group are we looking at? So the cutoff in age is the youngest is 8 that we're allowing, Yeah, just up see. to 16 plus for this. Okay. 18 or 19 is our upper limit Oh, okay. Okay. for just the children's programming. Okay. Okay. And as a parent, I know we have reservations. Let's say we are here, or let's say we are in Chennai and spending our summer vacation with our parents, and we send off our children to your Camp Cardamom. I know Kerala as such is a safe place, and of course you are a very safe organization that I've read about also. What are the extra steps that Camp Cardamom is taking to safeguard the children that are coming there? Well, so far we've had a lot of applications actually coming from India, you know. Okay. And that, like the Indian population that's applying is actually you know, I feel like they're extra concerned because some of these families actually don't. Because we're hearing so much about different things in India, right? Yeah. And then Indian families also, like influential families, don't want people to know where their children are, right? So, you know, so that's something that we've That's nice. No, so you give them privacy and protect them. That's very nice. Right. Okay. So we have, you know, we have hired the security manager for basically the most elite group of hotels in South India, whose clients are high net worth individuals or government officials, like European or Indian or Asian, that kind of thing. And he's an ex like army officer Very with nice, a okay. government background where he's run background checks on everyone to start, Excellent. because he has the government connections, what he does for his resort chain. He also has, you know, Kerala is very strict about safety checks and these kind of things for children. We already have a tribal school on the site, so a lot of the permits and the safety checks have already been done. Because the government is very particular, but you know, the usual things that are Excellent. common in India that are not so common here, like CCTV cameras and all that stuff, is all been Excellent. been Okay. set up.
You know, because in India the security is really tight compared to the US. Yes. We don't have gun violence in India like here and Right, that kind of thing. yeah, exactly. So the issues that you see even in Fremont with women having their jewelry torn off, you know, that's that is very, very rare in Kerala. Yeah, okay, okay. You know. Okay, okay. So it's partly because they're so vigilant about security on a governmental level, That's really nice. Malayalis, and then we have an army officer basically who's in charge of all of that, and it's Okay. implementing the same procedures he does when he takes care of the head of state who comes to their resorts at the location. Beautiful, beautiful. Yeah, and also Because, that, you know, the Tamil Nadu police, sometime back, like 15 years ago, I think, they took out the main dacoit there, Veerappan. Mm. He was in the sandalwood forest, the same forest that you were talking about, right? So it's So, it's a safe so place now to it's go. a safe thing for kids to go into the Yeah. sandalwood forest and come out smelling all good. Yeah, well, this area is really interesting because even if, like all these waterfalls and things that we have access to, if you're a tourist coming from Tamil Nadu, you don't have access. You have to apply for government approval. Really? And Okay. it will probably take a week or more, and you probably won't get access unless you fight for it in these Oh. smaller places. Oh, really? So we have access through the retreat. We have our permits in place for the Fantastic. children. Okay, very Yeah, nice, very nice. yeah. While talking to you, you mentioned about collaborating with Oxford University. That sounds Right. really high-fi. What are you Right. working with them for? So we are right now we're consulting with the University of Oxford in the United Kingdom. Mhm. It's a center for Hindu studies. They've been studying diaspora populations for a few generations. Okay. And they're interested in learning how to promote sort of a connection with India among second and third and fourth generation diaspora populations. Nice. And so they were interested in our program. We're working on creating a curriculum with them. Mhm. This year it would involve a workshop Okay. at the camp with Okay. a professor, a scholar coming from Oxford to teach the course. And the course would basically be a course on sort of Oxford is the world's largest repository for Indian thought. They have the most texts, they have the most scholarships. And so, their interest is in, say, we are the only experiential course I think that they found anywhere that's targeted, towards teens. And their course would be for 17 and up with 16-year-olds possibly, if they Wow. can handle the material at our campus. Really So it'd nice. be basically the sort of the literature behind and connecting like Kalari to Ayurveda to Bharatanatyam, all these different Indian Beautiful. cultural, artistic, and philosophical systems, right? Beautiful. Okay. So it would be a nice educational opportunity Excellent. for adults, family members that are like adults that come, as well as older teens. Very nice, very nice. That's Yeah. excellent. That's excellent. We are actually part of today's program. This program has Saturdays and Sundays. Sometimes Sundays we're not able to keep up, but today's theme is Valentine's. Okay, I just wanted to play a music. I didn't want to play Okay. a Tamil music for you, but I wanted to. Sure. We are talking about, most of the Indian movies are romantic-based movies, romance-based movies, and we try to categorize it into different categories. Just like how we're talking about different types of classes in your session. We talked about love at first sight. We're not done yet. Love at first No, sight, it's parents not allowing, no. and whatever it is. So this particular category is where romance build-ups or all the romantic scenes are shot via a train. Let's listen to this program. I've selected a Hindi song just for you. Thank you. मेरे सपनों की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू, बीती जाए जिंदगानी कब आएगी तू, चलिया तू चलिया, मेरे सपनों की रानी कब आएगी तू, आए रुत मस्तानी कब आएगी तू, बीती जाए जिंदगानी कब आएगी तू, चलिया चलिया।
की गलियां बागों की कलियां सब रंग रलियां पूछ रही है प्यार की गलियां बागों की कलियां सब रंग रलियां पूछ रही है गीत पनघट पे किस दिन गाएगी तू मेरे सपनों की रानी कब आएगी तू आई रुत मस्तानी कब आएगी तू बीती जाए जिंदगानी कब आएगी तू चलिया तू चलिया फूल सी खिल के पास आ दिल के दूर से मिल के चैन आए फूल सी खिल के पास आ दिल के दूर से मिल के चैन आए और कब तक मुझे तड़ पाएगी तू मेरे सपनों की रानी कब आएगी तू आई रुत मस्तानी कब आएगी तू बीती जाए जिंदगानी कब आएगी तू चलिया तू चलिया क्या है भरोसा आशिक दिल का और किसी पे ये आ जाए क्या है भरोसा आशिक दिल का और किसी पे ये आ जाए आ गया तो बहुत पछताएगी तू मेरे सपनों की रानी कब आएगी तू आई रुत मस्तानी कब आएगी तू बीती जाए जिंदगानी कब आएगी तू चलिया आप चलिया चलिया तू चलिया நேர்களே வெல்கம் பேக் இது தமிழ் சுவை on Radio Mirchi 1310. We are talking to Purvi Patel from Cardamom Camp, Camp Cardamom I should say. This particular song in the part I chose because Purvi Patel, of course she's a Gujarati person, so very, I didn't expect her to understand Tamil songs, so this was a song that I thought she would enjoy. So it's a super hit song, everybody would know, just like we have an Anbeva equivalent in Tamil. This is a Tamil, this is a Hindi song with Yeah, this one is also a classic. This is evergreen, I and mean, I tell you. I think this, when you talk about Valentine's Day, these are like the yardstick Yes, or yeah. benchmark songs, Yes, right? benchmark songs that we have to play. I think we have met that standard. It makes me think about my uncles and aunties. Yeah, back to Camp Cardamom, Purviji. Tell us about, I've also read, and you also told me during our discussions, that there is a family package also for this camp. I mean, apart from the kids. Maybe I should go Gee. track back a little bit. We talked about the collaboration with universities in UK, Oxford University. We talked about why Oxford is interested in collaborating with you, but I was trying to also understand what kind of value will it add to the children who are enrolled. For the children. Yeah. For the children, it's an opportunity for them to connect with in India, Mm-hmm. sort of experience, really try to, sort of understand, their cultural legacy in a way, sort of on native soil, right? Mm-hmm. Because the way you experience these things in India is quite different from experiencing them here, in That's true. Fremont or in Sunnyvale or New Jersey, and it's like a bubble, Yeah. right? Even if you look at dress, the way people dress in India, and here it's quite different, Oh yes. right? We are confused. We don't know which style to go to. Yeah, and there it's clothing, and here it's almost a performance, right? Yeah. So it's a natural place to learn all these things and to sort of immerse yourself. Really, this is an
experiential immersion experience. That's true. And it's also, I think, an antidote for children who are, even in India, our interest comes from metro kids that are really overburdened with work and with school and just pressure, right? Mhm. And even those kids are not necessarily as interested in software and robotics as the kids here, like I Mhm. say in the Bay Area. Mhm. They're more diverse, and oftentimes they're quite Even wealthy. that robotics but, and things are all, I think it's very isolated to the Bay Area. When I have some kids in Alabama, hear about the parents, Yeah. they go, no, we just let them have fun and we just Yeah, leave in them India home it's or- quite yeah. diverse, right? It's People diverse, have, yeah. it's a, Grandparents are there to Yeah, take yeah. care. And I think when stuff, Americans meet people in India, they're quite surprised at how, like how Indians can be much in many different backgrounds. Right, not right, all, not all a exactly, not software just engineer software, or a doctor. exactly, yeah. So yeah, it's an opportunity for them to really experience these things and native soil and try to really understand. There are all kinds of, for instance, and also to understand whether they're, if you're a Hindu, for instance, like what does it mean, right? In India, no, there's not one language in India that has the word religion. The word Hindu is a foreign construct. It comes from Persian. It's only a couple of 100 years old. If you think to the past, to 1,000 years ago, this is what I was talking with the University of Oxford. How were these things defined? Was Buddhism a separate ism? These are all Western constructs in a way. So our interest is in really helping kids, we have all these experiential activities, but also for them to learn through, a smart interpretation of the text. Mhm, And mhm. this is why we're looking forward to having, Mhm. somebody who has a kind of a background to Okay. contribute. So whether you go into the Charaka Samhita and you look at what the precepts of Ayurveda are. For instance, we offer a full vegetarian meal plan, but then the Charaka Samhita, if you look at it, they have more than 30 recipes for non-veg medicines. Huh. And what does that mean, right? So Yeah. that tells you about the politics of vegetarianism. I mean, we're vegetarian only, Mhm. but at the same time, I think it's important for people to know their history in all of its ways. Right. The origins the of end- this may not be, And in right? the end, you come closer to pluralism. In India, for instance, I feel like when I was in Gujarat, my family home in Khambat, my family, my relatives that are still there, they live alongside their Muslim neighbors whose families they've been living alongside for generations. Sure, yeah, that's how I grew up. Mhm, Yeah, mhm. and then, so I think Kerala is a nice place for this because the Mm. population is equal parts Hindu, Christian, Yeah, Muslim. very well Yeah. mixed, yeah, it's true, Yeah. it is true. Mhm. So it's an idea of understanding also, what India was in the past and what it's becoming. Yeah. And I think it's very important too because It's very healthy too, yeah, it's very and healthy for within, the kids to I think the projections are within the next 10 to 15 years, India is going to be a larger economy than America's. Mhm, mhm. And already you can see Yeah, that in yeah, India. there's My no maid doubt went about to it. Italy, you know. Okay. So Your Indian maid went to Italy? yeah, yeah. And mine, Okay. we are still eating idlis. Yeah, we're still eating at least. I haven't been to Just a Italy. minor syllable difference. Yeah, so and back to my questions on families. You said there's one package for children alone, spending Mhm. their summer vacation, who are NRI kids Mm-mm. and going to India and trying to understand their roots, basically, not even rediscover it. Basically, starts from the day one because what they've been taught here is in a mixed environment, half American, half Indian, totally confused kids. But when they go there, they really understand the roots of Mhm. their origin. Yeah. But when it comes to parents, for parents like me, who spent all their childhood there and who come here for education or studies or whatever, education or work or whatever. So it's a combined package of kids and the parents going there for a package for a camp gadam, or enrolling as a family or so whole. What kind of expectations can we have for them? So for the family programming, it's interesting because it gives the Oxford course, the workshop. The idea is that we can't have younger children, and it's not suitable for young, but it would suitable for, say, if you have a family with grandparents or parents, they can take the course. And with the family programming also, it would be a little bit more pared down. Say like Bharatanatyam and Tabla, those would be electives, and it'd be more focused on the Ayurveda, the farm-to-table experience, going in, if you have grandparents or parents, you can pick vegetables and fruits and strawberries or Awesome. things, and then,
watch them being made into food and even help in the evenings, as well as combining it with things that are more accessible to groups that are bonding experiences like yoga or the Kalari. Kalari is completely suitable for all ages. Okay. We have 90-year-old women in Kerala that are teaching Kalari actually in the north. Very nice. So, and then with trekking and going into the lemongrass mountains or just waterfall hikes or picking wild amla, that kind of thing, Okay. that would be of interest to family members. That's really nice. And of course, as you said, if your minimum cutoff age is 8 and So those the children can maximum, come they with can be their taken parents care of and the parents, grandparents. right? Yeah, That's yeah, a good yeah. idea. That's a brilliant Yeah, and idea. so we have the dorms for the children, but we also have separate accommodation that's more suitable for For adults with that. Nice. It was originally a German woman that started the place. It was as an Ayurvedic retreat, so it's mostly European tourists that were coming for a long time, and she fell ill, and so the place fell into disuse before we took it So over. you revived it. Yeah, so it's Okay. kind of like a European-style rooms in the adult area Very with a nice. dormitory for the children, a lot of More schools of Indian. passing through. Okay. Okay. Yeah, Very yeah. nice. Very nice. Yeah, I just want to add to the Tamil listeners out there, when Purvi talked about picking up wild amla, this is not Amla the Actress. actress. She's already been picked up by Nagarjuna. He'll be very upset. So this is Nelikai, as you well know. And just a final question from my side, but if you want to add something more about Camp Cardamom, that's good. I think you already mentioned it. June is the time. June first week or second week is the time when most of the American schools close for summer holidays. But June also marks two things in India. The schools begin in India, of course, and June 1st marks the first day. June 1st marks the day when Kerala gets hit by the southwest monsoon, right? If it can happen, we've had extremely successful monsoon seasons. We've had extremely dry monsoon seasons. But to be on the safer side, and if we're making progress ahead, we want to make sure that the whole summer plan is not dampened, literally dampened. Yeah, right? exactly. So exactly. I know you had a geographical explanation Right. for that. Could you We please? actually lived through the last monsoon. We Okay. shifted to Kerala during the monsoon and watched our house, the waters come up in the paddy. Wow. So as we were visiting all these sites, then we went up the Himalayas near Shimla, and they are also affected by the monsoons. So we picked this site because it's actually in the rain shadow of the Ghats, and it doesn't get hit. It's very dry, which is why you can grow sandalwood and mangoes there. And the climate also happens to be temperate. It's a bit chilly right now, actually, but that's also why you can grow all the berries there. And the nice part about it is you can actually fly right into Coimbatore and drive there on nice Tamil Nadu roads. And then eat the banana chips and be Yeah, like, oh, we can eat the yeah, banana chips in yeah. Kerala itself, right? You can eat them anywhere. You get them here too. No, but you can't. But you know, can't experience the same feeling there, Yeah. right? I mean, Right. the overall setup is much better Yeah, there. that's true. That's true. Especially in Coimbatore, I think my brother-in-law used to tell me about this. There's a shop called A1 Chips. We It don't sells really some have of the banana best chips, chips. the banana We chips. don't have banana chips here because the climate's too cool. Yeah. So it's we. a typical tropical. Yeah, weather. it's too cool. It's a mountain Okay, climate. okay. But the advantage of our site is that we can take advantage of good Tamil Nadu roads and a good Yeah. Tamil Nadu airport, and then go into Kerala where they have like a good Kerala environment with some Okay, nice. environmental. Okay, so you're getting the best of both worlds. Yeah, exactly. Yeah. Very A little nice. bit less coconut, Oh, which is okay. not. I like coconut, but it's nice to have a balance. Okay, sure. Yeah, those are the questions I had. And then we're partnering with a really nice Tamilian organization. They're providing us with basically all these heirloom rices from Tamil Nadu, Oh, like that's black very rices, and popular. Okay. the organization is, I think, South India's largest seed bank Huh. of heirloom grains. Okay. And so they're creating a culinary program for food workshops for children and parents and adults to learn about sort of the older recipes that have died, including Okay. like one Reviving recipe, the old like a recipes. black dosa, black rice dosa, Nice, okay. So Nice. those we're sourcing all of our food entirely from our site, with the exception of these grains, which we're sourcing from them. So we're not going to have any polished rice. It's going to Okay. be all these. Just a typical raw rice that comes out of the field. Well, they're and they have different properties, different Mm. Ayurvedic properties, whether it's like purifying for the blood or for iron, and all these rices have been lost, So it's really interesting that they're reviving them. They are right reviving now. them, right? Yeah, That's nice, yeah. that's So nice. she wants to come to the site and actually teach the courses to the children and families. Beautiful. Lead cooking demonstrations and things. Nice. Yeah. Very nice.
Thank you. That's all I had. If you have anything to add, that's No, you can that's try. it. Thank you. Thank you. You can either Thank you. stay back, or if you want to venture out in the traffic, you feel free to do it. Or you can also have coffee. I'll go back to take care of the program. So, நேர்களே வெல்கம் பேக் தமிழ் சுவை on ரேடியோ மிர்ச்சி 1310. நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் தமிழ் ரொமான்டிக் மூவிஸ் பற்றி நம்ம பேசினோம். 20 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நம்ம பற்றி பேசினோம். கண்டவுடன் காதல், விண்ணை தாண்டி வருவாயா, ஒன் சைடட் லவ் பார்த்தீங்கன்னாக்கா மொழி படத்துலேருந்து, ட்ரையாங்குலர் லவ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரையாங்குலர் லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சது கில்லி படம், ஆல் டைம் விஜய் ஃபேவரட் மூவி. பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், பயங்கரமான 3 ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி. அண்ட் ஒன் பர்டிகுலர் மூவி தட் ஐ ரியலி லைக் இஸ் ராஜா ராணி. இது வந்து ராஜா ராணியோட டேக் லைனே லவ் ஆஃப்டர் லைஃப். என்னன்னாக்கா லவ் ஃபெயிலியர்னால வாழ்க்கையே நொந்து போய் நீங்கள் போக வேண்டாம், தெர் இஸ் ஆல்வேஸ் லவ் ஆஃப்டர் லைஃப்னு இது ஒரு நைஸ் பியூட்டிஃபுல் சாங் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன பாட்டுன்னு பார்க்கலாமா? திஸ் இஸ் அ நைஸ் சாங் ஃப்ரம் ராஜா ராணி. गली दिन गजा सुना
வேஷண்டா அழுது காட்டி போடுறாள் கேடி வேஷண்டா வருஷம் புல்லா எனக்கு மட்டும் ஆடி மாசண்டா ஊருக்குள்ள எல்லாமே பொம்பளைக்கு சப்போர்ட்டு அம்பளைங்க நாங்க எங்க குடி கொண்டாடி போட்டு கையில கொடுத்துக்கிட்ட பொன்னியர் வாரண்டி காலம் புள்ள தர மாட்டேன் எனக்கான கேரண்டி. வெல்கம் பேக் நேர்களே. தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. நம்ம இன்னைக்கு வந்து தமிழ் சுவையில் வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிருக்கோம். நம்ம தமிழ் படம் எல்லாமே முக்கால்வாசி ஒரு 100 படம் எடுத்திங்கனாக்கா அதில் வந்து ஒரு 90 படம் வந்து ரொமான்ஸ் பேஸாக தான் இருக்கும். இந்த ரொமான்ஸ்லேயே வேறு வேறு கேட்டகரி இருக்குது. நாங்கள் தமிழ் சுவை கோர் டீம் வந்து ஒரு 20 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நாங்கள் பார்த்தோம். ஒரு 4-5 கேட்டகரி நான் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணேன். சில படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காதலுக்கு மரியாதை இருக்கட்டும், அலைகள் ஓய்வதில்லையா இருக்கட்டும், அதில் வந்து என்ன காமன் நினைக்கிறீங்க? காதலுக்கு மரியாதை, அலைகள் ஓய்வதில்லை, அந்த 2 படத்தில் குவிஸ் வைக்கிறேன் உங்களுக்கு. நான் சரி, ஐ திங்க் வெங்கி கொஞ்சம் இதுவாக இருக்காரு. பிரதர் சிஸ்டர் யூ கெஸ்ட் இட் ரைட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணோட அண்ணன்காரன் வந்து காதலுக்கு மரியாதையில வேற தீமே கிடையாது. அதுதான் மெயின் தீம் இல்லையா? ஆமாம், கரெக்ட். இந்த 2 படம் பார்த்தீங்கன்னா அலைகள் ஓய்வதில்லையா இருக்கட்டும், அது வந்து பிரசாந்தோட அப்பா, பேர் என்ன மறந்து போச்சு அவருக்கு, அவர் தான் ஹி வாஸ் அ வில்லன், ஹி வாஸ் தியாகராஜன். அவர் வந்து ராதா கண்ணன் கண்ணா பின்னான்னு அப்போசிஷன். ஹீ டஸ் நாட், வந்து ராதா வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு பயங்கரமான திட்டம்லாம் போட்டு வில்லனா வந்து அவங்க 2 பேரும் தீர்த்து கதை பார்ப்பாரு. அதே மாதிரி காதலுக்கு மரியாதை, அது ரொம்ப கொஞ்சம் மரியாதையாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த படத்தை. அந்த படமும் சரி மரியாதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த படத்தை. பட் பியூட்டிஃபுல் எண்டிங். பார்க்கல எனக்கு பாருங்க, இட்ஸ் நைஸ் மூவி தட் ஐ திங்க் த யங்கர் ஜென்ரேஷன் டு வாட்ச். அதை தவிர்த்து அண்ணங்காரங்கள் அப்போசிஷன் பண்ணுறதோட பேரண்ட்ஸும் நிறைய அப்போசிஷன் பண்ணுறாங்க. பாய்ஸ் பாட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். பாய்ஸ் படத்தில் ஐ திங்க் மெயினாக என்னன்னாக்கா பாய்ஸில் வந்து அந்த படத்தில் பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப சின்னவங்க, நீங்கள் படிங்க, காலேஜ் இன்ஜினியரிங் படிங்க, இதுக்கு மேத்ஸ் கெமிஸ்ட்ரி படிங்க, அதெல்லாம் ஒரு. அதை தவிர்த்து பாம்பே படம் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பேரண்ட்ஸ் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, எனக்கு அவங்க மதம் என்ன நம்ம மதம் என்ன, அது 2 மதமும் சேருமா, ஸோ மதத்தினாலே அதே மாதிரி இருக்கட்டும். அலைகளோடதையும் அந்த கேட்டகரி தான். நிறைய படம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கேட்டகரிஸ் ஆஃப் ஃபாலோ ஆகும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ஒரு படம் மல்டிபிள் கேட்டகரிஸ், ஒரு கேட்டகரியில் லாட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஒரு அது மாதிரி. ஸோ பேரண்ட்ஸ் அப்போசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா அலைப்பாயுதே இருக்கு. அஃப்கோர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, பொம்பளை ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க, அப்புறம் திருப்பியும் கூட சேர்ந்துப்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட். அந்த காதல் வந்து அது எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஆரம்பிக்கும். கரெக்ட். எலக்ட்ரிக் ட்ரெயின் காதல், இட்ஸ் a personal favorite for me. அப்படியா? அண்ட் தென் பாம்பே படம் பார்த்தீங்கன்னாக்கா பேரண்ட்ஸ் அகெயின் அப்போசிஷன். முன்னாடி சொன்ன மாதிரி மதம், ஹிந்து மதம், முஸ்லீம், பொண்ணு வந்து முஸ்லீம், பையன் ஹிந்து, எப்படி இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் மதத்தில் எப்படி கல்யாணம் நடக்கும்னு அவங்க பேரண்ட்ஸ் அப்போசிஷன் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் ரொமான்ஸ் ரொம்ப 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 ஃபேவரட் ஆஃப் வெங்கி. டுவைட் கேரக்டர் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிடிச்ச படம், எனக்கு பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச படம். தீயா வேலை செய்யணும் குமார். அதில் வந்து என்ன அந்த ஹீரோயின் யார் அதில் தீயா வேலை செய்யணும் குமாரில் அவங்க பேர் கூட என்னம்மா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹீரோயின்? எனிவே, ஸோ அவங்க வந்து எக்ஸ்ட்ரீம்லி குட் லுக்கிங் கேர்ள். அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு வந்த உடனே எப்படி எல்லா பசங்களும் எப்படி சொல்லி விட்டுட்டு மாறுறாங்க. யாரெல்லாம் கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு ஊரில் கல்யாணம் நடக்கிறது, எந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம்னு வச்சாங்களோ எல்லாரும் அந்த பொண்ணு போகிறேன்னு சொன்ன உடனே எல்லாரும் எப்படி கட்சி மாதிரி எல்லாரும் கல்யாணத்துக்கு போய் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு அந்த படம் நல்ல எக்ஸாம்பிள். இன்னொரு படம் ரொம்ப தைரியமாக எடுத்த படம் எனக்கு சொல்லணும், அபூர்வ ராகங்கள் வந்து பையனுக்கும் ஹன்சிகா முத்வானி. எஸ். இன்னொரு என்னக்கா 8வது கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னாக்கா அது வயசு டிஃப்ரென்ஸே இல்லாமல் ஒரு பயங்கரமான வயசு டிஃப்ரென்ஸ், ஒரு அன்ரீசனபிள் வயசு டிஃப்ரென்ஸ். பையன் வந்து இஸ் ப்ராப்ளி ஹாஃப் த ஏஜ் ஆஃப் த ஹீரோயின். அது வந்து அபூர்வ ராகங்கள் ஞாபகம் இருக்கா? அபூர்வ ராகங்கள்ல இந்த ஜென்ரேஷன் நீங்கள் எவ்வளோ பேர் இந்த படத்தை பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பாலச்சந்தர் அந்த காலத்தில் தைரியமாக ஒரு படத்தை எடுத்தாருனாக்கா, ஐ மீன் யாருமே அந்த மாதிரி தைரியமாக எடுத்து அந்த படம் வெற்றியாகுமா எனக்கு சந்தேகம் தான். அதில் என்னன்னாக்கா கமல்ஹாசன் இஸ் த சன் ஆஃப் மேஜர் சுந்தரராஜன் அண்ட் இன்னொரு பொண்ணு, ஷீ இஸ் டாட்டர் ஆஃப் ஸ்ரீவித்யா.
பார்த்தீங்கன்னாக்கா பையனுக்கும் பொண்ணுக்கும் அப்பாக்கும் அம்மாக்கும் தான் ஐடியலாக கல்யாணம் நடக்கணும் ஒரு ஹேவ் அன் அஃபேர் அட் ஆல். பட் இங்கே பார்த்தீங்கன்னா பையனுக்கும் மேஜர் சுந்தரராஜன் பையனுக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் அண்ட் ஸ்ரீவித்யாவோட பொண்ணுக்கும் மேஜர் சுந்தரராஜனுக்கும் அஃபேர் நடக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். அது சப்டைட்டில்ஸ் வந்து பில்ட் இன்டு தி மூவி. எனக்கு மேஜர் சுந்தரராஜன் கரெக்ட். அதுல வந்து அந்த படத்திலேயே இந்த ஸ்டாண்ட் அவுட் தீம் என்னன்னாக்கா யார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு. அப்போ பாலச்சந்தர் கால்ல எல்லாம் விழுந்துட்டாங்க. வேற ஏதோ ஒரு ரிடில் வேற இருக்கும் இல்லையா? என்னது என் அண்ணன் நீ காதல் சம்திங் ஒரு மாதிரி ஒரு ரிடில் மாதிரி வரும் அதுல. எனிவே ஸோ அபூர்வ ராகங்கள்லேருந்து இந்த பாட்டு நான் போடலாம்னு நினைச்சேன். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆஃப் கேஜே சுதாஸ். வெல்கம் பேக். இது தமிழ் சுவை ஒன்னா ரேடியோ மிர்ச்சி 1310. நான் உங்கள் ஆர்ஜே சுதா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம தமிழ் சுவை ப்ரோக்ராமில் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் February 14th வருது மக்களே.
எல்லாரும் ரெடியாக இருங்க. ஆண்களுக்கு தான் நிறைய ப்ரெஷர் போல் இருக்குது இந்த வேலண்டைன்ஸ் டே. அமெரிக்காலையும் சரி இந்தியாவிலும் சரி ப்ரெஷர் எல்லாமே ஆம்பளைங்க மேலே தான் இருக்குது. ஸோ பிரிங் இட் ஆன் கைஸ். நோ ப்ரெஷர். வாஞ்சி கோவிந்த் அவர்கள் வந்து டெக்ஸஸ்லேருந்து ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காரு. கேன் ஐ ரீட் அ வேலண்டைன்ஸ் டே போம்னு. தாராளமாக நீங்கள் எங்களுக்கு எங்கள் ஸ்டுடியோவுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட போயம் இது பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம். 4089341310 தான் எங்களோட நம்பர். தைரியமாக பேசுங்க. நானும் ஒரு காலத்தில் கொஞ்சம் தயங்கி தான் பேசினேன், பட் ஆர்ஜே உட்காந்துருக்கேன். யூ கேன் டெஃபினெட்லி கால் அஸ். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்குது இந்த ப்ரோக்ராம் போகிறதுக்கு. அப்புறம் நிறையா இந்த மாதிரி அபூர்வ ராகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயசு வித்தியாசமே இல்லாமல் ஒரு அது வந்து நீங்க இன்னும் 2 விஷயம். ஒண்ணு வந்து அந்த 2வது ஆக்டர் சொன்னது ஜெயசுதா. ஜெயசுதா வந்து அந்த கேரக்டர் வந்து ஸ்ரீவித்யாவோட பொண்ணு. ஆமா 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 இல்லையா? அண்ட் இன்னொன்று என்னன்னா முக்கியமான விஷயம் வந்து அபூர்வ ராகங்கள் தலைவரோட டெபியூ. ரஜினியோட ஃபர்ஸ்ட் மூவி அதான். லாஸ்ட் சீன்ல வந்துட்டு போயிடுவாரு அவர். செம்ம ரொம்ப சாடிஸ்டிக் ஹஸ்பண்ட் அவர் இல்லையா? ஸ்ரீவித்யாவோட ஹஸ்பண்ட். ஆமா, ஸ்ரீவித்யாவோட ஹஸ்பண்ட் அவர். அப்புறம் அது ஒரு கேட்டகரி, வயசு வித்தியாசம். இன்னொரு சில படம்லாம் வயசு ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். முதல் மரியாதை பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜிக்கும் ராதாக்கும் எக்கச்சக்கமான அது வந்து நார்மல். த கைஸ் மச் ஓல்டர், ஆல்மோஸ்ட் ஒரு அப்பா வயசு ராதாவோட. பட் அந்த ரொமான்ஸ் எப்படி போகுது, ரொம்ப 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 பியூட்டிஃபுல் அழகான ரொமான்டிக் ஸ்டோரி. அந்த பாட்டு முடிஞ்சக்க டைம் கிடைச்சக்க கட்டாயம் பாடுறேன், நான் போடுறேன். அதுக்கப்புறம் வேறு என்ன டைப் ஆஃப் கேட்டகரி நாங்கள் பார்த்தோம்னாங்க, இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா தாண்டவம் படத்தில் வந்து அந்த ரொமான்டிக் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதல் கல்யாணத்தை பண்ணி விட்டுறாங்க, பெரியவங்களாம் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ 2 பேருமே ஒரு கண்டிஷன் போடுறாங்க. 2 பேருமே கல்யாணம் ஒருத்தருக்கு தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கிறது நாட் ரைட்னு அவங்களோட நம்பிக்கை. தட் இஸ் ஆல்சோ ரீசனபிள். ஸோ முதல்ல என்ன ஆகுது, எல்லாம் ரிவர்ஸில் ஆகுது. நம்ம ஊரில் முதல்ல பார்ப்பாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, அப்புறம் லவ் பண்ணுவாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த கதையில் வந்து எல்லாமே ரிவர்ஸ் ஆச்சு. முதல்ல கல்யாணத்துலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அப்புறம் கொஞ்சம் அப்புறம் they started falling in love, but eventually when they want to express their love it did not go through. அது ஒரு டைப் ஆஃப் மூவி, பியூட்டிஃபுல் மூவி, பியூட்டிஃபுல் சாங்ஸ், தாண்டவம். இன்னும் 2 படம் பார்த்தீங்கன்னாக்கா உன்னாலே இருக்கட்டும், கும்கியா இருக்கட்டும், 2 படமே த்ரூ ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக போயிருந்தது. ரொமான்ஸ் பயங்கர ரொமான்ஸ் போயிருந்தது. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் போச்சு. கடைசியில் தொப்புன்னு ஆன்டி கிளைமேக்ஸ் தான் எடுத்து நம்ம சூப்பர் பவுல் ஆன்டி கிளைமேக்ஸ் ஆன மாதிரி. அது பயங்கரமான அது கரெக்ட். சூப்பர் பவுல் ஃபுல்லா ஆன்டி கிளைமேக்ஸ். ஆமாம். ஐயோ கேட்க வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் செக்ஷன் கொடுக்குறேன் அதை பற்றி பேசுறதுக்கு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த படம் பார்த்தீங்கன்னா 96 படம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு தானே எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்குலாம் கூட அப்படி தான் தோணித்தான் தெரியல. ட்ரிஷா அவங்க ஹீரோயின் அந்த கேஷுவலாக வந்துட்டு போனாங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை ஒரு ஹோப் இருந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை மேபி ஷீ இஸ் நாட் ரியலி மேரிட் இன் அ ரியல் லைஃப். கேஷுவலாக வராங்களோ, மேபி இவங்க 2 பேருக்கு ஒன்றா சேர்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கோன்னு நம்மளுக்கு தோணிகிட்டே இருந்தது கான்ஸ்டண்ட்டாக. அந்த ஒரு பேக்ரவுண்டில் அந்த எண்ணம் ஓடிட்டு தான் இருந்தது. பட் eventually it looks like she was definitely married and eventually did not get married. பட் ஒருத்தர் அவங்க நினைவுலேயே வாழ்ந்துருந்தாங்க. அந்த மாதிரி படம்லாம் அந்த காலத்தோட ஓவர்னு நினைச்சேன். திரும்பியும் வந்திருக்கு இந்த படம் மூலமா. ஆமாம். அப்புறம் அந்த காலத்துல எப்படின்னா சில படத்துலாம் அவர் வந்து அவன் ஏதாவது பயங்கர டிராஜிக்கா ஒரு கொலை பண்ணிட்டு பிரிசனுக்கு போயிடுவான். 25 வருஷம் இருக்கு, நான் வெயிட் பண்றேன் உங்களுக்காக அப்படின்னு கப்ஸா விட்டுட்டு அப்படி வெயிட் பண்ற மாதிரி ஜெமினி படத்துல நிறைய நடக்கும். கரெக்ட். அண்ட் தென் இன்னொரு வந்து எனக்கு ரொம்ப ஃபன் செம்ம காமெடி படம், அட் த சேம் டைம் ஒரு லோடட் மெசேஜோட ஒரு படம், ஹாஸ்பிட்டல் ரொமான்ஸ். ஆஃபீஸ் ரொமான்ஸ் ஒரு பக்கம் பார்த்தாக்கா ஹாஸ்பிட்டல் ரொமான்ஸ். வசூல் ராஜா MBBS செம்ம படம். ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் ஃபேக் டாக்டராக போய் ஸ்டூடெண்ட்டாக போயிட்டு அப்புறமா டாக்டர் மாதிரி ஒரு வந்து ஆனால் அங்கே வந்து டீனோட பொண்ணு வந்து ஸ்னேகா வந்து அவங்கள எப்படி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஃபைனலி he falls in love with her and she already falls in love with him. அதெல்லாம் ஒன்று இருக்குது. அந்த பாட்டு ஒன்று போடலாம்னு நினச்சேன். லெட்ஸ் லிசன் டு தட். அதுக்கப்புறம் தாண்டவத்துலேருந்து ஒரு பாட்டு போகலாம்.
வெல்கம் பேக். இது தமிழ் சுவை ஆன் ரேடியோ மிர்ச்சி 1310. ஒரு 20 விதமான தமிழ் ரொமான்டிக் மூவிஸ் கேட்டகரிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல் ரொமான்ஸுக்கு அப்புறம் ஒரு மாடர்ன் லவ் ஸ்டோரி பார்த்தீங்கன்னாக்கா ஓகே கண்மணி, என்ன சொல்கிறீங்க வெங்கி? அது வந்து வேர் ரொமான்ஸ் மீட்ஸ் ப்ரொஃபஷன். ஸோ ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி லவ் வந்துருச்சுங்க. ஆனால் ப்ரொஃபஷன் ஆனால் உதைக்கிறது. ஸோ ப்ரொஃபஷனை முதல்ல எடுத்துக்கணுமா இல்லை கல்யாணத்தை முதல்ல எடுத்துக்கலாமா தெரியல. சரி கல்யாணத்தை முடிச்சிடலாம், ஆனால் அப்புறம் அப்போ அவங்க ப்ரொஃபஷனை போய் தேடி பார்க்கலாம்னு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்ல ஒரு மாடர்ன் ட்ரெண்டோட படம். அதுக்கப்புறம் தவிர்த்து லவ் இஸ் பிளைண்டுன்னுவாங்க. அந்த ஆக்சுவலாக இந்த படத்தில் மைனாங்கிற படத்தில் வந்து கட்டாயம் போத் ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும் ராஜபார்வை சொல்லுவீங்களோ? ராஜபார்வை அதில் ஹீரோ தான் பிளைண்ட் இல்லையா? அந்த பாட்டும் நம்ம போடலாம். த கை இஸ் பிளைண்ட். அப்புறம் பெயின்ஃபுல் செப்பரேஷன், ரொம்ப கொடுமையான செப்பரேஷனுங்க. என்ன படம் பார்த்தீங்கன்னாக்கா மரியான். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் என்ன அந்த பாட்டு. ட்ரைங் டு சி இஃப் ஐ கேன் லைன் இட் அப். இல்லைனாக்கா வில் வெயிட் அண்ட் சி. அதுக்கப்புறம் டீச்சர் ஸ்டூடெண்ட், ஆசிரியர் அண்ட் ஸ்டூடெண்டோட லவ். எந்த படம் நீங்க சொல்றீங்க? ஆசிரியர் கடலோர கவிதைகள். கரெக்ட், கடலோர கவிதைகள் அது ஒரு கேட்டகரி. அண்ட் அப்புறம் இன்னொரு தாண்டவம் மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் ஃபாலோட் பை லவ். தாண்டவம் அது ஒரு கேட்டகரி. ப்ளஸ் அதோட கூட சேர்ந்து பார்த்திபன் கனவும் ஒரு நல்ல பாட்டு, அந்த படம் அது. அப்புறம் இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கா SMS-னு ஒரு படம் அது, சிவா மனசுல சக்தி. அந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோவும் சரி ஹீரோயின் சரி ஒருத்தருக்கு ப்ராங்க்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் பையன் வந்து பொண்ணை எதாவது ஒரு ப்ராங்க் பண்ணி இது பண்ண டீவியேட் பண்ணுறது, அதே மாதிரி பொண்ணும் பண்ணும். பட் ஃபைனலி இவென்ச்சுவலி தே ஃபால் இன் லவ். இன்டர்நெட் லவ் கேட்கவே வேண்டாம். டார்ச்சர் பண்ணி காதலர் தினம் பெருசு வந்து யார் நம்ம காமெடியன் சினி ஜெயந்தும். கரெக்ட் சின்னி. ஆமாம், சின்னி ஜெயந்த் அண்ட் வடிவேலு. கவுண்டமணியோட ரொமான்ஸ். கவுண்டமணி வந்து
இன்டர்நெட் மூலமா அப்படியே ஏதோ சாட்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அந்த எண்ட்ல இருக்கிறது ஆனா சென்னி ஜெயந்த். கரெக்ட். புர்கா போட்டு இது வந்து ட்ரெடிஷனல். நான் பேச போறது வந்து ட்ரெடிஷனல் லவ் ஸ்டோரி. லவ் லெட்டர் எழுதி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறது. அது வந்து இந்த பாட்டு கேளுங்க, யூ வில் லைக் இட். அந்த பாட்டுல ஒரு டயலாக் ஆக்சுவலி. லவ் லெட்டர் மே கம் இன். தேவையில்லை. பாத்ரா ரொமான்டிக்கா எழுது. மறுபடியும் ஸ்ரீராம ஜெயத்தையே எழுதி வச்சிடாத. எனக்கு தெரியும். என்னடா மார்ஜின்லாம் போடுற? ஏண்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனரா எழுதுற? ஓ எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியலடா. டேய் எதா இருந்தாலும் எழுதிட்டு ஒரு வாட்டி காட்டிடுறான். Don't worry, I will never make a mistake. अभिवादी वासिष्ठ मैत्र वर्ण आपस्तंभ सूत्र प्रवरान्वित रामानुज शर्मा नाम अहम अस्मि हो. இந்தாங்க மாமி. கண்ணு குட்டி கிட்ட கொடுக்க சொன்னா பசுமாட்டு கிட்ட கொடுக்கறானே. என்னது இது? லவ் லெட்டர். என்னடா அப்படி இதெல்லாம்? நந்தினிக்கு மாமா. நந்தினிக்கா? யார் கொடுக்க சொன்னா? நான் தான் மாமா. என்னடா அது குழப்பறேன்? லவ் லெட்டர், அதுவும் பேரண்ட்ஸ் கிட்ட. வயசு பொண்ணு கிட்ட இது பேசுறது அநாகரிகம். லெட்டர் எழுதுறது ஒழுக்கமில்லாத காரியம். மறுபடியா அப்பா அம்மா மூலம் கொடுக்கறதா உசிதம். அட எங்க அப்பா உசிதமணி. உங்களுக்கு சரின்னு பட்டா நந்தினி கிட்ட கொடுங்க. நான் செய்யறது தப்புனா கிழிச்சு போட்டுருக்கோம். So sweet. கண்டிப்பா நந்தினி கிட்ட கொடுத்துடுறோம். உன்னை உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா. மரியாதையோ நாகரிகமோ தெரிஞ்சிருக்கோம் உனக்கு. உன்னை எங்காவது மாப்பிள்ளைய எடுத்துக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. என்ன நேர்களே, படம் என்னன்னு தெரிஞ்சுதா? அன்னியன்ல செம்ம 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 காமெடி. விவேக் விவேக் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்லி செம்ம ஹைலைட் அவரோட கரியர்ல. ஒரு 3 பாட்டு லைன் அப் பண்ணி வச்சிருக்கேன். வெங்கி, நீங்க ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா உங்களுக்கு விளையாட்டு சுவையில? விளையாட்டு சுவை வந்து பயங்கர சப்பை சுவையா எடுத்து போன வாரம். ஆமா நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அந்த சப்ப பவுலா எடுத்து ஐயோட அது போகும்போதே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கும் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் டிவி ஸ்போர்ட்ஸ் வாட்சர்ஸ் யாருக்குமே ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனாலும் ஒரு ஹோப், இது வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதிரி நல்லா எக்ஸைட்டிங்கா இவங்க ஸ்கோர் பண்ண அவங்க ஸ்கோர் பண்ண மாறி மாறி அப்படியே போயிட்டு கடைசியில அது ஒரு லாஸ்ட் மினிட் ஒரு 1 minute டிரைவ், லாஸ்ட் மினிட் டிரைவ் டாம் பிரேடியோ இல்ல காஃப் யாரா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். எனக்கு அதை தவிர வேற எதையுமே ஹோப் பண்ண முடியாது. ஒன்னும் இந்த மேட்ச் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கீ மார்க்கி பிளேயர்ஸ்லாம் கிடையாது. பிரேடியை விட்டா அங்க காஃப் அண்ட் தென் கேர்லி அவன் கடைசி 2 கேம் வேற விளையாடல. ஸோ ஒன்றும் மேட்சப் இன்ட்ரெஸ்டிங் மேட்சப்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அது இல்லாததுனால இந்த மெயின் ஹோப் என்னன்னா அது அட்லீஸ்ட் காம்படிட்டிவா இருக்கும், எக்ஸைட்டிங்கா இருக்கும். தே வில் ட்ரேட் ப்ளோஸ் ஃபார் ஈச் அதர் அப்படின்லாம் பார்த்தா அடேங்கப்பா மகா மோசமான கேம். அதான் நிறைய ரிவ்யூஸ்லாம் கண்ணாபுரான்னு கீழே கிழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேகஸ் வந்து இது வந்து டவுன் அண்டர் வாஸ் 55 points வாஸ் இது அவங்களோட புக்கிஸ் அட் செட். பார்த்தா they were short by 40 points. Oh my god. worst ever from Vegas perspective. அங்க நிறைய பேர் காசு போட்டு விட்டுருப்பாங்க. ஆனா 1-2 மக்கள் அங்க வந்து கண்ணாபுரான்னு காசும் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த மாதிரி வேர்ஸ்ட் ஸ்கோர் யாருமே இது பெட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஸோ தட்ஸ் வேகஸ் சைட் ஆஃப் திங்ஸ். பட் ஜென்ரலாக இந்த சூப்பர் போல் வாஸ் ஹாரபிள். 2 yard கெயின் எல்லாம் வந்ததுன்னா பெரிய விஷயம் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி மோசமா இருந்தது. அண்ட் தென் ஃபீல்ட் கோல்ஸ் வர் மிஸ்ட், இன்டர்செப்ஷன். ஹை ஸ்கூல் ஃபுட்பால் இல்ல ப்ரீ சீசன் ஃபுட்பால் கேம் மாதிரி இருந்தது.
And then ரெண்டு டீமுமே was not deserving of the Super Bowl. As usual, பிரேடி வின் பண்ணிட்டார். பிரேடி ஒருவேளை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் இதை பத்தி அவங்களுடைய இம்ப்ரெஷன் என்னங்கிறத கூப்பிட்டு சொல்லுவாரா இருக்கலாம். மற்றபடி ஆனா பயங்கர மோசம். பட் அதுதான். அது ஒரு போன வாரம் பயங்கர சோகம். அதை தவிர பாஸ்கெட் பால் பார்த்தீங்கன்னாக்கா வாரியர்ஸ் ஆர் கண்டினியூயிங் தர் வின்னிங் ஸ்ட்ரீக். அடிச்சு நவுத்துறாங்க. பட் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்பிஏல இப்போ என்னன்னாக்கா இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் இந்த டீம் விளையாட மாட்டேன், ஏன்னா வந்து இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களே டீமை பிக் பண்ணிக்கிறாங்க. ஐ வாண்ட் டு பிளே ஃபார் அ சாம்பியன்ஷிப் டீம் அப்படின்னு நான் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு ஒர்க் ஃபார் திஸ் கம்பெனி அப்படி இப்படின்னு ட்ரேடு பண்ணுவாங்களான்னு. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டார்ஸ் விளையாடனாக்கா அந்த டீம் கோவிந்தா. அவங்களுக்கும் தெரியும் என்பிஏக்கு ரெவன்யூ கோவிந்தா. ஃபேன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. நிறைய இதோட விளைவுகள் எக்கச்சக்கம் இருக்கு. ஸோ எல்லாரும் இப்போ வாரியர்ஸை பார்த்துட்டு they all want to form super teams. லெப்ரான் வந்து பாதி கேம்ஸ் விளையாடுறதே இல்லை. அவனுக்கு ரியலாவே இன்ஜுரியா இல்லையா யாருக்கும் ஒன்றும் தெரியல. எனக்கு அவ்வளோ பவர் அவனுக்கு இருக்கு. யாரை வேணாலும் ஓனரை மதிக்கிறது இல்லை, கோச்சை மதிக்கிறது இல்லை அப்படின்லாம் பேச்சு இருக்கு. உண்மையா இல்லையான்னு தெரியல. அது டீம் வர இருக்கும், அவனுக்கு விளையாடணுங்கிற இன்சென்டிவ் இருக்கா, அந்த மோட்டிவேஷன் இருக்கா, அதெல்லாம் தெரியல. ஸோ இந்த மாதிரி எவ்ரி சூப்பர் ஸ்டார் இஸ் பிஹேவிங் திஸ் வே. ஸோ இதுல வந்து விக்டம்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் தான். அவங்கெல்லாம் பயங்கர ஹோப்போட இந்த சூப்பர் ஸ்டார் வந்து நம்மளை வந்து சாம்பியன்ஷிப்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாருக்கும் நாமம் தான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஃபுட்பாலில் ஆரம்பிச்சிருக்கு, இது பாஸ்கெட் பாலில் ஆரம்பிச்சிருக்கு. பட் ப்ரிட்டி மச் எல்லா இதுலேயும் வரும் தோணுது. இட்ஸ் இது என்ன சொல்லணும்னாக்க இந்த ஃப்ரீ ஏஜென்சினால ஆரம்பிச்ச வினை இது. எல்லாரும் நிறைய காசு பண்ணுறாங்க. பட் காசு மாத்திரம் போகாது. காசு வந்த அப்புறம் அடுத்தது என்னன்னு பார்ப்பாங்கன்னா they have to win championships. அந்த மாதிரி ஆச்சு இப்போ. ஸோ அது வின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சூப்பர் டீம்ஸை ஃபார்ம் பண்ண வேண்டியது. ஸோ தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். And then cricket again, everybody is warming up. The World Cup நெருங்கிட்டே இருக்கு. ஸோ அது எப்படி ஆகும் அப்படின்னு தெரியல. ப்ளஸ் ஐபிஎல் வருது. நம்ம கணேஷ் சொன்ன மாதிரி வேலண்டைன்ஸ் டே ரோஜா கலர் மாத்திரம் இல்ல, ரெட் கலர் மாத்திரம் இல்ல, எல்லோவையும் கவனிக்கணும், அந்த லவ்வையும் கவனிக்கணும். ஸோ சென்னை வாசிகளே, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிருங்க. வந்துட்டே இருக்கும். தலைவர் வந்துட்டார், அவர் வார்ம் அப் ஆயிட்டார் இந்த வாட்டி. ஆனா ஒன்னும் இது நடக்கலன்னா சென்னையிலேயே நடக்கணும் ஹோப்ஃபுல்லி. பட் பூனேயா இருந்தானே சென்னையா இருந்தானே இது சிஎஸ்கேக்கு இதெல்லாம் ஒண்ணு அல்வா சாப்பிட்ற மாதிரி. எங்க வேணாலும் விளையாடலாம், அவங்க எங்க வேணாலும் வின் பண்ணுவாங்க. நேர்களை நம்ம இன்னி ப்ரோக்ராம் வந்து காதலர் தினம் அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டை போட்டுட்டு நம்ம இன்னி ப்ரோக்ராம் வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலில் இன்னைக்கு நிறைவுபடுத்துகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல ஸ்பெஷலோட வரும். டில் தென் என்ஜாய் திஸ் சாங். குட் நைட்.
நேர்களே வெல்கம் பேக். இன்னும் கொஞ்சம் நிமிஷம் இருக்கு. நான் தான் லாஸ்ட் சாங் சொன்னேன் நான். ஆனால் ஒரு நேயர் ஒரு பியூட்டிஃபுல் சாங் கேட்டிருந்தாரு. என்னன்னாக்கா நானும் சொல்ல விரும்பினேன். வேலண்டைன்ஸ் டே வந்து வெறும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் சான் ஃப்ரான்சிஸ்கோ டெமோக்ராட்டிக் பிலீஃப்ஸில் எல்ஜிபிடிக்யூ கேட்டகரி கொண்டு இல்லாமல் தாய் பெண்ணுக்கு ஆண்களுக்கும் எதுவாக இருந்தாலும் வேலண்டைன்ஸ் தான். இட் டசன்ட் ஹேவ் டு பி நெசசரிலி பிட்வீன் அ பாய் அண்ட் அ கேர்ள். அது சொல்ல விரும்புகிறேன். அது தவிர்த்து தாயும் செய்யும் நடுவில் கூட ஒரு பியூட்டிஃபுல் வேலண்டைன்ஸ், ஒரு பியூட்டிஃபுல் லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு பாட்டு பயங்கரமான உதாரணம். இந்த பாட்டு தான் எங்களோட அஃபிஷியல் லாஸ்ட் சாங் ஃபார் த டே. இந்த கேட்டு நீங்கள் தூங்குங்க, டின்னர் சாப்பிடுங்க, வாட் எவர். வில் see you again next week. Bye.